ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் தியானிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடும்படியாக நான் உணர்த்தப்படுகிறேன். ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடல். ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே. முதல்ல அப்படி பாடிட்டு அடுத்து ஆசிர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாரே என்ற பாடலை பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் விசுவாசத்தோடு பாடுவோம். நம்மை ஆசீர்வதிப்பாரே. என்னை ஆசீர்வதிப்பார் கூட பார்க்கலாம். ஆசீர்வதிக்கும் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோபுவை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யோபுவை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே. ஆமென்.
அல்லேலூயா. இப்படி விசுவாசத்தோடு தொடர்ந்து அடிக்கடி பாடுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் வாக்குத்தத்த செய்தியாக 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி யோசேப்பு, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யோசபாத் என்ற ஒரு யூதாவின் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா என்கிறதான ஒரு யூதா ராஜாவுடைய மகன். சோத்ரு அவருடைய ஸ்தானத்தில் வந்ததான நல்ல ஆசா கூட ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். இடையில கொஞ்சம் சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு அவிசுவாசத்தில் அவர் போய்விட்டது காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவரை குறித்து நல்ல ஒரு சாட்சி சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி என்ன செஞ்சான்? நடந்து கொண்டான். பாருங்க, இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடக்கலை. யாருடைய நடத்தலின்படி நடந்தார்? சோத்திரம் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் பாருங்க சோத்திரம். அதனால என்ன நடந்தது? ராஜ்ய பாரத்தை கர்த்தர் தடைப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ யோசபாத்துக்கு காணிக்கையில் கொண்டு வந்தாங்க யூதா ஜனங்கள். கீழே உள்ள வசனம் தான் முக்கியம். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 3ஆம் வசனம் இப்போ வாசிக்கலாம். கர்த்தர் யாரோடு இருந்தார்? பாருங்க, யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்த தேவன் நம்மோடும் இருப்பாராக. அல்லேலூயா. நம்மோடு இருக்கணும்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யோசபாடு எப்படி எதனால இருந்தாரா? அப்படிதான் சொல்லுது. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது பாருங்க சோதர் தகப்பனா, அதாவது தாவீதை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வழியில் நடந்து என்ன செஞ்சானா? ஆமாம், தாவீதுன்னு நல்ல வழியில் தேவனுக்கு பயந்து நல்ல வழியில் நடந்த தாவீதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். தேவனுக்கு இது இருதயத்துக்கு ஏற்றவிதமாய் வாழ்ந்த தாவீதை போல இந்த மனுஷனும் அப்படி வாழ்ந்ததாக பார்க்குறோம். தகப்பன் அவன் பெற்ற தகப்பனாகி ஆசாவை விட இந்த ஒரு யோசபாத், அது பாருங்க, யோசபாத்துன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு ஆசா என்ற பேர் கூட நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் யோசபாத் என்ற பேர், யோசபாத்து, ஜோனத்தான், இப்படி பேரெல்லாம் பாருங்க. சவுளுடைய பேர் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆனால் அவன் மகனாகிய யோனத்தான் பேரை யோனத்தான் தமிழில் வைப்பாங்க, ஜோனத்தான் இங்கிலீஷில். பாருங்கள் ஏன் வைக்கிறாங்க? அப்படிப்பட்ட சாட்சி அவர்கள் உடையவர்களாக இருந்தாங்க. சரி, ரைட். கர்த்தர் சோத்திரம்ட்டா. இன்னும் சின்ன பார்த்தீங்களா, அங்கே முக்கியமானது யோசபாத் தேவனை தேடினதால் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதான் இன்னைக்கு நமக்கு தேவை செய்தி. சோத்திரம். அது வாக்கு தத்தம் கூட. 2 நாளாகவும் 17:4-5 சோத்திரம். மேலே உள்ள 4வது வசனமும் அவன் என்ற வார்த்தை அதை யோசபாத்துன்னு போட்டுக்கணும். அங்கே இல்லை. இப்போ நமக்கு சொல்லும்போது நாம் நம்முடைய பேரை போட்டு நம்ம விதமாய் நடக்கும்படியாக நாம் அப்படி ஒப்பு கொடுப்போம். 5ஆம் வசனத்தில் கீழ்ப்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிதியாக இருந்தது. அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் இல்லையா? அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரும் தரித்திரத்திலேயோ கடனிலேயோ வறுமையிலே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆகவே நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு சோத்திரம் நாம் ஆசீர்வாதமாய் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு சாட்சியாய் நாம் இருக்கணும். அது தேவனுடைய பிரியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதே நான் பார்ப்போம். அதோடு கூட இன்னும் சில வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடுறதுனால எனக்கு என்ன நன்மைகள் வந்தது என்று அவருக்கு வந்த நன்மைகளை குறித்து சொல்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 10ஆம் வசனம். இது சொல்கிற வசனங்கள் மட்டும் வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து
என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடும்போது என்ன நடக்குதா சொல்றார், எல்லா பயத்துக்கும் பலவிதமான நெருக்கம். தாவீது சாதாரண ஒரு மனிதர் அல்ல, சோத்திரம் பலவிதமான நெருக்கம், எல்லா பயம். ஒன்று ராஜ்யத்துக்கு வருவதற்கு முன்பாக சவுலினால் பலவிதமான உபத்திரம் மட்டுமில்ல. தாவீது குறித்து ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சவுலுக்கு ஒரு நேரத்தில் அதாவது சோத்திரம் அந்த போர் சேவகராய் அதாவது தளபதியாய் இருந்து யுத்தத்தை நடப்பித்தபடினால தாவீது மேலே சத்துருக்களுக்கு ஒரு அதிகமான கண் போடப்பட்டது. அதனால என்னென்னா எப்போதும் எல்லா பக்கத்திலேருந்து எதிர்ப்பு. ஒன்று சவுல், இன்னொன்று அந்நிய தேசத்து ராஜாக்களும் தாவீது மேலே சோத்திரம் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அடுத்தது சவுலுக்கு அடுத்து இவன் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. சோத்திரம் ஆகவே பல விதத்தில் எதிர்ப்பு. அதைத்தான் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்ன செஞ்சார், எனக்கு செவி கொடுத்து அல்லது ஜபத்துக்கு பதில் தந்து என்னை அப்படின்னு அர்த்தம். சரி வாசிக்கலாம் பாருங்க, எல்லா பயத்துக்கும்னு சொல்கிறார். ஆகவே நாமும் கூட கர்த்தரை தேடும்போது நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நாம் ஏறெடுக்கிற ஜபத்துக்கு பதில் தந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லா பயத்துக்கும் அடுத்து நீங்கள் ஆக்கி விட்டார். பாருங்கள், இந்த ஆண்டவர் நமக்கும் அதை செய்ய வல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக தொடர்ந்து இருக்கணும். சோத்திரம் சோர்ந்து போகாமல் தேடணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவருடைய நாள். ஆகவே ஆண்டவருக்காக அந்த நேரத்தை செலவழிக்கணும். சோத்திரம். ஆகவே கர்த்தரை தேடுகிற பழக்கம், கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் பயபக்தியோடு தொழுது கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பெறுவது அவசியம். ஜபங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, சபையில் மற்ற நாள்களிலும் ஜபங்கள் இருக்குது. ஆகவே கர்த்தர் சோத்திரம் நீங்களும் வந்து மற்ற நாள் ஜபங்களிலும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி விசேஷமாக திருவிருந்து ஆராதனை இருக்குது. நல்ல பயத்தோடு பக்தியோடு சத்தியத்தை நாம் அறிந்து ஒப்பு கொடுத்து இந்த நம்மை சுத்திகரித்து இந்த பந்தியில் பங்கெடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உசியா என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் சோத்திரம் ஆசாரியன். அவர் வந்து என்ன பண்ணார், யாரை நடத்துகிறாரு? ஆமாம் சோத்திரம் அந்த உசியாவை ஆலோசனை கொடுத்து நடத்தும் போது ஒரு நல்ல சிறப்பாக ஒரு ஆட்சியை கொண்டு போனார். அவர் பாருங்கள், ஒரு ஊழியக்காரங்க, ஒரு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் சோத்திரம் இருக்கிறது தேசத்துலேயும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் அது அவசியமான ஒன்று. அல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தரை தேடுகிறதுக்கு மனம் இறங்கி இருந்தான். அது பிற்பாடு பார்த்திங்கன்னா அவன் பலப்பட்ட பிற்பாடு என்ன செஞ்சானா, ஆமாம் தேவனை விட்டு பெண் வாங்கி சோத்திரம் நடந்து கொண்ட காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சரி வாசிக்கலாம். கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தரை தேடுகிற சமயத்தில் தான், தேடுகிற நாட்களில் தான் உங்களுடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் காரியம் வாய்க்காது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா இறந்து போனார்ல, அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மந்திரத்தால் மாங்காய் காய்க்காதான். என்னது, மந்திரம் போட்டால் மாங்காய் காய்ச்சிருமா, பழமாயிருமா? அது அந்த கதை தான் இது. ஜெபம் பண்ணாமல் தேவனை தேடாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் நம்ம நினச்சோம்னா அது வீணான எண்ணம். சும்மா தேவையில்லாமல் நம்ம வந்து உட்காந்துருக்குறோம். சோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை தேடாமல் நமக்கு நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் அறிஞ்சு நல்ல கர்த்தரை தேடுகிறல வைராக்கியம் கொள்ளணுங்க. சோத்திரம். ஆமாம். ஆகவே தொடர்ந்து நீங்கள் மற்ற நாட்கள் வர முடியாதவங்க வேலையை நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். நானும் என் குடும்பத்தோடு கூட நான் கர்த்தரை வந்து ஆராதிப்பேன். அல்லேலூயா. அப்படி வைராக்கியம் இருக்கிறவர்களை
உயர்த்துவதற்கு கர்த்தர் வைராக்கியம் உடையவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது சொல்றார் பாருங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே பாருங்க, என்னை மட்டும் இல்லை, நான் உம்மை தேடுறேன், என்னை கைவிடலை. உம்மை தேடுகிற யாராக இருந்தாலும் நீர் என்ன பண்ண மாட்டீங்க. நல்ல வசனத்தை கவனிக்கணும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீர் கைவிட மாட்டீங்களே. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த ஒரு விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கள். நான் அவரை தேடி தொடர்ந்து தேடணும். அது பாருங்கள் எப்படி தேடணுமா, இங்கிலீஷில் அப்போ பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8ஆம் வசனம் ஏசப்பா சொன்ன வார்த்தை தானே. மலை பிரசங்கத்தில் சொன்னது என்ன சொல்கிறாரு வாசிக்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும். இது இந்த மனப்படமாக தெரியணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா தான் சொல்கிறாரு, என்கிட்ட கேளுங்க. அதாவது இயேசுவின் நாமத்தினால் எப்படி கேட்கணுமா, பிதாவிடத்தில் கேட்கணும்னு இருக்கு இல்லையா. கேளுங்கள். என்ன நம்முடைய தேவைகளை கர்த்தர்கிட்ட சொல்லி நாம் தேடணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், கேட்கணும். அடுத்து ஆமாம், கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு தெரியும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, எனக்கு கடவுள் என்னுடைய காரியங்கள் தெரியாதா, நான் ஜெபம் பண்ணால் தானா, நான் கேட்டால் தானா அப்படின்னா தேவனுடைய ஒழுங்கு அதுதான். அல்லேலூயா. தேவனுக்குன்ற ஒரு முறைகள் இருக்குதுங்க. அதன்படி தான் ஆண்டவர் செய்வார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள். யாரை தேடுங்க? கர்த்தரை தேடணும். தேடி வந்திருக்கிறோம். அப்போ சோதரம் தொடர்ந்து கர்த்தரை தேடுகிறதுல உறுதியாக இருக்கணும். தேடுங்கள். யாரை கண்டடைவோம்? கர்த்தரை கண்டடைவோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய சோத்திர நன்மைகள், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், இவைகளோடு கூட நம்ம திரும்பி போகணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், எதிர்பார்ப்போடு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்டு போகணும். சோத்திரம். சபை சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் இங்கே நம்மை வைத்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். சோத்திரம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இருக்குது. சோத்திரம். அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் நாம் திருப்தியாவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்பூர்ணம் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இதை சோத்திரம். அப்போ அந்த வசனங்களெல்லாம் பார்த்து அதன்படி நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறீங்களே, எனக்கு தாருங்க ஆண்டவரை. சோத்திரம். அப்படி நல்லா ஜெபிங்க, கருத்தாக ஜெபிங்க. அப்போ யாக்கோபை போல் எப்படி ஜெபிக்கணும்? யாக்கோபு எப்படி ஜெபிச்சார்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படி நல்ல வைராக்கியமாக விசுவாசமாக ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தாவையும் தேடுகிறலை நீர் கைவிடுகிறதில்லை. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவையும் தேடுகிறலை நீர் கைவிடுகிறதில்லை. ஆகதலால் உம்முடைய நாமத்தை, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள். பார்த்தீங்களா? அவரை நம்பி இருக்கணும். அவர் நாமத்தை அறிந்தவங்க தானே நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ சோத்திரம். அப்போ அவர் நாமத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்லுவார். வாசிங்க. ஆமோஸ் 5:4. யாரை தேடுங்க? கர்த்தரை தேடுனா. ஆமென். சோத்திரம். நமக்கு வாழ்வு உண்டு. பிழைப்பீர்கள்ன்றதுக்கு இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், கர்த்தரை தேடி வருகிற, அவரை நம்பி இருக்கிற, அவரை பின்பற்றுகிற நமக்கு வாழ்வு உண்டு. ஆமென். அல்லேலூயா. நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு என்ன உண்டு? அவரை தேடுகிறவர்களுக்கு வாழ்வு உண்டு. பிழைப்பீர்கள் என்றால் நம்ம வாழ்ந்திருப்போம். சோத்திரம். ஆமாம், இதை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 இப்படி வாசிட்டோமா பாருங்கள். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து என்ன சொன்னார்? தேடுங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை தேடணும், அவரை கண்டடைய முடியும். அடுத்து என்ன சொன்னார்? எதை தட்டணும்? பரலோக கதவை தட்டணும். அல்லேலூயா. ஜபத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோக கதவை தட்டுறோம். ஆண்டவரே ஏசப்பா, சோத்துரு, எனக்கு இந்த காரியங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. சோத்துரு, என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு என் நிலைமையை கண்ணோக்கி பாருங்கள், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நன்மை செய்யுங்கப்பா, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன்னு நம்ம ஆண்டவர் உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். சோத்திரம். அடுத்து சொல்லும்போது கேட்கிற அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள், 8ஆம் வசனம்.
அப்போ பாருங்க, சோத்திரம் இங்கிலீஷில் எப்படி இருக்குது, தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி இருக்குது தெரியுமா? கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். எப்போ? சோத்திரம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய ஜீவியத்தில் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். பரலோக கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஏதோ ஒரு காலத்தில் தேடணும், ஏதோ ஒரு காலத்தில் ஜபிச்சோம், ஏதோ ஒரு நேரத்தில் சோத்திரம் பரலோக கதவை தட்டணும். சரி, இனிமேல் என்னத்தை அப்படின்னு நாம் அவிசுவாசமாக என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், சோத்திரம். நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. சோத்திரம். தேடுங்கள், தேடுவோம், தேடிக்கொண்டே இருப்போம் கர்த்தரை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. தட்டுவோம், பரலோக கதவை தட்டிக்கொண்டே இருப்போம். ஆமேன். அல்லேலூயா. இதில் கவனம் செலுத்துங்க. சரி, இதில் முக்கியமான கர்த்தர் உணர்த்துறதுன்றதுன்னா, எப்படி நம்ம தேடணும் அப்படின்னு சில மெத்தடுகள் இருக்குது. கர்த்தரை தேடுறோம், ரைட்டு. எப்படி தேடணுமா? சோத்திரம். பாருங்கள், குற்றங்களை உணர்ந்து தேடணுமா? வாசிக்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல சத்தியம், நல்ல கவனமாக கவனித்து இதன்படி நம்ம வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களாக நம்மை பார்த்தா கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்களே நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் என்னது? பாவங்கள், குற்றங்கள், குறைகள். இதை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான நமக்கே தெரியும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பிழை, இதெல்லாம் வேதம் சொல்கிறது கரை திரை பிழை இல்லாத மகிமையுள்ள சபையை சேர்த்துக்குள்ளே இயேசு வரப்போகிறார். அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இந்த 3 காரியங்களை நம்ம ஒட்டும். எது? கரை திரை பிழை. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் வருகிறதான காரியங்கள். இதில் நம்ம ஜெயம் எடுக்கணும். எவ்வளோ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் பாவ சோதனை வரலையா, அல்லது பாவமே செய்யலையா, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ வேத வசனத்தின்படி எவ்வளோ ஆலோசனைகள் இருக்குது, எவ்வளோ புத்திமதிகளாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எவ்வளோ கற்பனையில் கொடுத்துருக்கிறார், கட்டளையில் கொடுத்துருக்கிறார். அதன்படி வாழணும். அதன்படி நம்ம செய்யாமல் இருந்தாலே என்னது? கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. பாவம் தானே, தவறு தானே. அப்போ இதெல்லாம் நம்ம அறிஞ்சு என்ன செய்யணும்? நம்ம குற்றங்களை உணர்ந்து தேடணுமா? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் நல்லா செய்யுங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆசீர்வதிப்பார். நாம் சோத்திரம் நம்ம திருப்தியாக்கி அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக்கி சோத்திரம் அவருடைய பாதுகாப்பை கொடுத்து அனுப்புவார். எல்லாம் உண்மைதான். ஆனால் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த உடனே நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. என்னிடத்தில் என்ன ஆண்டவரை, சின்ன தவறாக இருந்தாலும் ஆண்டவரை என்னை மன்னிங்க, இதில் நான் பலவீனமாக இருக்கிறேன். சோத்திரம். இன்றைக்கி சாதாரணமாக பாருங்கள், கோவப்படுறது, எரிச்சல் படுறது, இது பொறாமப்படுறது, இதெல்லாம் ஒரு பெரிய தவறாகவே நம்ம இது பார்வைக்கு படுறதில்லை இல்லையா? ஆனால் வேத வசனம் இதெல்லாம் பாவம்னு சொல்லுது. அல்லேலூயா. எரிச்சல் அடைகிறது, கோபம் அடைகிறது, சோத்திரம், ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படியெல்லாம் சோத்திரம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இதெல்லாம் சோத்திரம் யார் யாருக்கு இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல வரல. சோத்திரம் நம்ம ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், நமக்கு பாவ சோதனைகள் போராடும். நல்லா என்ன செய்யுங்க? என்னது வரும்? ஆமாம், பாவ சோதனைகள் வரும். இதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது தான் நம்ம உணர்வு அடைய முடியும். ஆண்டவரே, இதெல்லாம் மன்னிங்க. அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமாக கேட்குறது. உண்மையான மனஸ்தாபத்தோடு கூட என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, இது தவறு தான், இனிமேல் செய்யாமல் ஒரு ஜெயமான வாழ்க்கை. பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஜெயம் கொள்ளுகிறவனோன்னு அவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான்னு ஆண்டவர் சொன்னார். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக மாறணும். ஜெயம் கொள்களாக மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான பாவங்கள், பாவமோ அக்குறமோ, இதில் இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சோத்திரம் நமக்கு தெரியுது. இதை நம்ம செய்யாதபடிக்கு இதன் மேலே சோத்திரம் நமக்கு நாட்டம் வந்துடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இப்போ சங்கீதம் அது இது வாசி முடிச்சாச்சா? ஓசியா 5:15 பாருங்க, முதல்ல வாசிக்கலாம். அவர்கள் பாருங்க, அவர்கள் என்னுடைய ஜனங்களாகிய நீங்கள் பழைய ஏற்பாடு அந்த இஸ்ரவேல் இருக்கும், புதிய ஏற்பாடு சபையாராகிய ஆவிக்குரிய இஸ்ரவேல் இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி சேர்ந்து பாருங்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை, ஆண்டவர் முகத்தை தேடணும்.
அப்போ அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறதே சோத்திரம். நம்ம முன்னாடி இருக்கிற முகத்தை பார்க்கறதுக்கோ பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்க்கறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ம். சோத்திரம். இங்கே வந்துட்டா தேவ சிந்தை, இந்த தேவ பிரசனத்தால் நிரம்பி சோத்திரம். அவரே அதாங்க ஆராதனை. அவரே சோத்திரம். பாருங்க, ஒரு சிலர் ஆராய்ச்சி பாருங்க, ஆராதனை நேரங்களில் எழுந்திருந்து சோத்திரம். அப்போ பாடல்கள் கேட்குது, நம்ம பாடுறோம். என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆண்டவர் அப்படியே மெய் மறந்தா கண்களை மூடி தேவ பிரசனத்தால் நிறைவாங்க. ஒரு சிலர் இந்த பக்கம் திரும்பி இருப்பாங்க. என்னது சோத்திரம், அவங்க என்ன இந்த பக்கம் நேரம் இல்லாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை. சோத்திரம் கர்த்தர் அப்படியே ஒரு சிலர் இந்த பக்கம் திரும்பி இப்படி இது பண்ணுவாங்க. கர்த்தரை ஆராதிப்பாங்க. நம்மே மறந்து சோத்திரம் முற்றிலுமாக தேவனோடு கூட தேவனுடைய ஆவியோடு கூட நம்முடைய ஆவி இணைந்து கர்த்தரை சோத்திரம் மகிமைப்படுத்துகிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. இந்த நிலவரத்தில் வரணும். அதான் சொல்கிறது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் ஆண்டவர் என்ன செய்வாராம், எங்கே போயிடுவாராம், அவர் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கீழே தங்கள் ஆபத்தில் தான் என்ன செய்கிறாங்களாம். ஆமாம், பழைய ஏற்பாடு அந்த இஸ்ரவேலர்கள் ஆபத்து வரும்போது தான் எப்படி தேடுவாங்களாம், கருத்தாக தேடுவாங்களாம். நம்ம அப்படி இல்லை, அன்பின் நிமித்தம் அவரை கருத்தாக எப்போதும் தேடுவோம். அல்லேலூயா. ஆபத்தில் பாருங்கள், ஒரு ஆபத்து, ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம், சோத்திரம், அதில் கருத்தாய் தேடுற பழைக்கப்பட்டவங்க அவங்க. ஆனால் ஆண்டவர் அது இல்லை, அன்பின் நிமித்தம் அவர் மேல் உள்ள நம்ம பாசத்தின் நிமித்தம் என்ன பண்ணணும், எப்போதும் கருத்தாய் தேடக்கூடிய, பயத்தோடு பக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 19:12 வாசிங்களேன். பாருங்க, தாவீது ஒரு சில தவறுகளை செய்த மனுஷன்தான். ஆனால் குற்றங்களை உணர்ந்து சோத்திரம். ஆமாம், ஊழியக்காரன் தவறை உணர்த்தி காமிக்கும் போது, நான் தேசத்தில் 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன், நீ வந்து என் குற்றத்தை நீ சுட்டி காட்டுறியா. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வானுங்க தெரியுமா, ராஜாக்கள்லாம் தீர்க்க தேசத்தில் கொண்டு போடுவானுங்க. நான் யார் தெரியுமா, தேசத்துடைய ராஜா, 12 கோத்திரத்தை ஆளுகிற ராஜா. நீ எனக்கு வந்து புத்திமதி சொல்லி நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி சொல்கிற, தப்பாக இருந்தாலும் அதை நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு வந்து கேட்பானுங்க. அப்படி தேவனுடைய ஊழியர்களை பகைச்சவனுங்க கொண்டவனுங்களாம் உண்டு. அப்படி சகரியான்கிற ஒரு தேவனுடைய ஊழியர்களை கொன்ற இவரை கூட சோத்திரம், எரேமியா தீர்க்கதரிசியை கூட அவர் காலத்தில் இருந்த ராஜாக்க என்ன பண்ணானுங்க, ஆமாம் சோத்திரம், ஆமாம் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டான். அப்படிலாம் பண்ணானுங்க, கொடுமையெல்லாம் பண்ணானுங்க. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தவறை சுட்டி காட்டு, நீதே அந்த பாவம் செய்த மனுஷன்னு சொல்லும்போது அப்படியே சரணடைஞ்சார். அல்லேலூயா. தேவன் அனுப்பிச்சிருக்கார், ஊழியரை கொண்டு பேசுகிறாரு. நான் செஞ்சது தப்பு, நான் மறைவாக செஞ்சுட்டு கர்த்தருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். சோத்திரம், தேவன் என்னை உணர்த்திட்டாரு. நான் அப்படியே மனம் திரும்பி சோத்திரம் மன்னிப்பு கேட்டு சோத்திரம் என்ன பண்ணார், தேவன் பக்கமாய் திரும்பினார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ தான் கர்த்தர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் மெத்தடு, தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குங்க. நல்ல சோத்திரம். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தன் பிள்ளைகளை சொல்கிறார் பாருங்க, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகளை உணரணும். உணராமல் சொல்ல என்ன செய்வாங்க, மற்றவர்களை என்ன பண்ணுவாங்க, தன் பிள்ளைகளை மறைக்கிறதுக்காக சிலருடைய சுவாபங்கள் என்ன, மற்றவர்களை குற்றம் சாட்டுவாங்க. தங்கள் தவறை மறைக்க மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது. இது ஆண்டோட்டு பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சோத்துரு வசனத்தை போதிக்கிறப்ப உங்களை பற்றி உங்கள்கிட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. சோத்துரு வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் போதிச்சு சோத்துரு இது சத்தியத்தை வழங்க பண்ணுவார். அப்போ நீங்களே வசனத்தை அறிஞ்சு உங்களுடைய நிலவரங்களை அறிஞ்சு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதே போல் தான் நானும் ஊழியக்காரனாக இருந்தாலும் மூத்த ஊழியக்காரர்களாக என்னுடைய செய்திகளாக ரொம்ப கேட்பேன். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஏன்ட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கும். ஊழியக்காரனாக இருந்தாலும் நானும் பெர்ஃபெக்ட் இல்லை, பெர்ஃபெக்டான ஒரு இயேசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், நம்மெல்லாம் சோத்திரம் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போல மாற நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். ஆமென். அல்லேலூயா. இது தேவ சித்தம் என்பதை நாம் அறியணும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும். சோத்திரம். வேற மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறது, மறைந்து கிடக்கும் பிள்ளைகளிலிருந்து என்னை
சுத்திகரியும். பாருங்க, இது ஒரு மொழிபெயர்ப்பு. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தான் பாவங்களை மறைக்கிறவன் பாவங்களை மறைச்சா வாழ்வு கிடையாதுங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம வாழ்வடையணும்னு என்ன செய்யணுமா? வேதம் சொல்கிறது, தன் பிள்ளைகள், அதாவது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. ஆனால் அதை யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். ஆமென், ஹல்லேலூயா. தனிப்பட்ட முறையில் சோத்திர குடும்பத்தில் ஒருவருக்கு ஏதாவது தவறு செய்தால் ஒருவருக்கு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது, மன்னிங்க அப்படின்னு இருக்குது, யாக்கோபு புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் தேவனுக்கு நாம் செய்கிற அநேக பாவங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறபடினால தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கணும். நீ ஒரு ஊழியக்காரத்துக்கு விரோதமாக செஞ்சுருந்தா நீங்கள் ஊழியக்கார்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம நீங்கள் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யும் போது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்போ தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். பாருங்கள், அது பெரிய கஷ்டமா? யாருக்குமே தெரியாமல் தேவனுக்கும் நமக்கும் உள்ள காரியம். அப்படி சோத்துரும். அப்போ நம்முடைய ஜீவியத்தில் இதெல்லாம் நம்ம சரியாக கை கொள்ளணும். தன் பாவங்களை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டோம், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணுமா? விட்டு விடணும். அது பிற்பாடு அந்த தவறை செய்யாமல் வாழ்கிறதுக்குரிய ஒரு விட்டு விடக்கூடிய அந்த உறுதி வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடு சபைக்கு இதுதான் சத்தியம். அப்போ இந்த மனப்பாடம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு இரக்கம் கிடைக்கும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டணும். அப்போ நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? தேவனுடைய இரக்கம் கிடைக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். யோனா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த யோனாவை கர்த்தர் அழிக்க போகிறார். ஏன்னா பயங்கரமான பாவம் நிறைஞ்சிருக்குது. சோதங்குமாரா பட்டணம் அக்கினியினால் அழிக்கப்பட்டது போல் ஸ்தோத்திரம் தேவன் பார்க்குறாரு, நினிவே பட்டணம் பயங்கரமான பாவத்தால் நிறைஞ்சிருக்குது. அந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 1,20,000 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, ஸ்தோத்திரம், என்னோட ஊழியக்காரனை கொண்டு யோனாவை கொண்டு என்ன பண்ணுறேன், அங்கே சுவிசேஷம் அறிவிக்க வைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டார், 40 நாளில் இந்த நினிவே கவிழ்கட்டு போகும் அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்க வைக்கிறார். சுவிசேஷம் அப்போ நியாயத்திற்ப சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி எச்சரிப்பை சொல்கிறாரு. என்ன செய்யணும்? ஆமாம், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து சொன்னபோது அந்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோனா 3:10 வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் ராஜா முதற்கொண்டு அந்த தேசத்துடைய பிரஜைகள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஸ்தோத்திரம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணாங்களாம்? என்னெல்லாம் செஞ்சாங்க? உபவாசம் பண்ணி என்ன பண்ணாங்களாம்? ரெட்டு உடுத்தி கொண்டு, இந்த ரெட்டு உடுத்தி தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் விழுந்து கிடந்து தங்களுடைய ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்குற யாருடைய பழக்கம்? இஸ்ரவேலருடைய பழக்கம். இஸ்ரவேலருக்கு தேவன் அந்த ஒரு ஒழுங்கை வச்சிருந்தார். இதை யார் செய்தா? அந்நிய தேசத்து ராஜாவும் ஸ்தோத்திரம் அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணாங்க? செஞ்ச போது என்ன நடந்துச்சான்? அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிறான்னு யார் பார்த்தாரு? தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. பாருங்க, கிரியைகளை பார்ப்பார். உண்மையாகவே நம்ம ஸ்தோத்திரம் வாயில் சொல்கிறதில்ல, நம்முடைய ஸ்தோத்திரம் வாயில் சொல்லுகிற காரியங்களை செயலில் காண்பிக்கும் போது தான் ஸ்தோத்திரம் அதில் தேவன் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். விசுவாச வார்த்தைகள் சொல்கிறது மட்டும் இல்லை, விசுவாசித்தபடி நம்ம செயல்படணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த என்ன செஞ்சார்? தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்ய இருந்தார். அப்போ ஸ்தோத்திரம் கவிழ்க்கும்படியான ஒரு எண்ணத்தோடு இருந்தவர், அந்த நினைவை அழிக்க முடியாது நினைத்து கொண்டிருந்தவர். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னது அந்த அப்புறம் தேவனுடைய இருதயத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம். யோனா சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன், மனம் உருக்கமுள்ள தேவன், மன்னிக்கிறவன் எனக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணேன்? ஆமாம், நினிவேக்கு போக சொன்னபோது நான் எங்கே போயிட்டேன்? தர்சுக்கு போயிட்டேன். தரிசிக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் என்னை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி கவிழ்க்கப்பட்டு போகணும்னு சொன்னீங்க. இந்த மனுஷனுடைய ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவர் கவிழ்க்கப்படணும்னு சொல்லிட்டாரு, கவிழ்க்க போகிறாரு. இது பார்க்கணும். எங்கேருந்து? இது ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த புத்தி வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இவங்களை அழிக்கணும், அவங்கள ஒழிக்கணும் அப்படின்றத நம்ம என்னது, நமக்கு விரோதமாக ஆட்கள் இருப்பாங்க. நமக்கு இந்த புத்தி என்ன வந்துடக்கூடாது. அவங்கள ஆண்டவர் அழிக்கணும் ஆண்டவரை, அவங்க கையை உடைக்கணும், காலை உடைக்கணும் ஆண்டவரை. இதை நான் பார்க்கணும் ஆண்டவரை.
என்ன ஆசை இது? இது கேடுகட்ட ஆசை. அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஸ்தோத்திரம். அதை தான் சொன்னார். ஸ்தோத்திரம். என்ன என்ன நீ எரிச்சலாக இருக்கிறியே, இது நல்லதா அப்படின்னா, அந்த எவ்வளோ திமிரா சொல்கிறான் பாருங்க அந்த ஆள். அதோடு அவனோட ஊழியத்தை நிறுத்தி விட்டார். யார? யோனா. நான் சாகிற வரைக்கும் எரிச்சலாக இருக்கிற நல்லதான் ஆண்டவரே. போடா உனக்கு ஓலி முடிஞ்சு போச்சுடா அப்படின்ட்டு துரத்தி விட்டார் பாருங்க. அது பிறகு யோனாவை எங்கேயாவது பார்க்க முடியுதா? ஸ்தோத்திரம். சீட்டு கிழிச்சு அனுப்பிச்சிட்டார். ஸ்தோத்திரம். அப்போ அதில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார் பாருங்க, கடைசியில் சொல்லுவார் பாருங்க, இந்த வலது பக்கத்துக்கும் அதை வாசிக்கலாம். ஒரு அருமையான வார்த்தை. யோனா 3ஆம் அதிகாரம் கடைசி, இது எத்தனாவது அதிகாரம்? அந்த 4வது அதிகாரம் கடைசியில் வரும் அந்த வசனம். இங்கே வலது கைக்கும் பாருங்க, பாவத்தில் வாழ்கிறாங்க தான். வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. வலது கையை எதுக்கு பயன்படும் நமக்கு தெரியும், இடது கை எதற்கு பயன்படும்னு தெரியும் இல்லையா? சோத்திரம். அப்படி அது கூட வித்தியாசம் அறியாமல் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கப்பா. அப்பா சொல்கிறாரு, 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக எப்படி இருக்க மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியா இருப்பேனோ. ஆத்மாக்களை உண்டாக்கினவர் யார்? ஆத்மாக்களுக்காக ஜீவன் தந்தவர் யார்? அவர் அல்லவா? ஆத்மாக்களுக்கு பரிதபிக்கும் போது ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நாமும் அந்த பரிதபிக்கிற இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. பரிதபிக்கிற இருதயம் இருக்கா? ஆண்டவரை போல ஆண்டவருடைய அதான் வேதம் சொல்கிறது. தாவீதுக்கு அந்த பரிதபிக்கிற இருதயம் இருந்தது. காரணம் உண்டா? வேதம் சொல்லுது பார்த்தீங்களா? ஆண்டவரே சொன்னார்ல, என் இருதயத்துக்கு இந்த நிலவரத்தில் நம்ம வரணுங்க. ஆண்டவருடைய இருதயம் என்ன எப்படி இருக்குது, ஆண்டவருடைய பாரம் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய விருப்பம் எப்படி இருக்குது. அப்போ ஆண்டவரோட நெருங்கி வாழும்போது, வேத வசனத்தை கொண்டு ஜெபத்தில் இப்படி நெருங்கி வாழும்போது ஆண்டவருடைய இருதயத்தின் காரியங்களை அறியலாம். அல்லேலூயா. அவருடைய விருப்பம், அவருடைய பாரம், அவருடைய ஏக்கமெல்லாம் நம்ம அறியணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க அறியறீங்களா? அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம குடும்பத்தை குறித்து நம்ம அக்கறைப்படுவோம், நம்ம இது பண்ணுவோம். இதோடு நிற்கக்கூடாது. சோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? செயல்படணும். சோத்திரம். ஆத்மா ஆதாயம் பண்ணணுன்றது முக்கியமான காரியம் இல்லையா? அப்போ ஆண்டவர் தாவீதை போல் இருதயத்துக்கு ஏற்றவங்களாம் மாறும்போது தான் சோத்திரம் தேவ சித்தம் நம்மளால் செய்ய முடியும். அந்த நிலவரத்தில் வரணும். அப்போ அதுக்கு நமக்கு இருதயம் அப்படி நமக்கு விருப்பம் உடையதாக இருக்கணும். சரி, ரைட். அப்போ கர்த்தர் சோத்திரம் குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை நியாயமானபடி தேடணுமா. 5 பாயிண்ட் தான் சொல்கிறேன். அதில் சில வசனங்கள் முக்கியமான வசனங்கள். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12. என்னப்பா 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12, 13. ஆமாம். வாசிக்கலாம். தேவனாய கர்த்தரை பார்த்தீங்களா? தேவனுடைய வைத்திருக்கிற அந்த ஒழுங்கின்படி செய்யாத எந்த உற்சாகத்தினால நம்ம எதை செஞ்சாலும் அது சரியில்லை. உற்சாகம் இருக்கிற கர்த்தருக்காக இருக்கிற நல்லது. ஆனால் தேவனுடைய முறைமையின்படி தான் செய்யணும். சோத்திரம். தேவனுடைய பெட்டியை யார் சுமக்கணும்? ஆசாரியன் சுமந்து கொண்டு போகிறதுக்கு பதிலாக தாவீது என்ன பண்ணிட்டான் உற்சாகத்தில்? எல்லாரும் சேர்ந்துட்டு மகிழ்ச்சி ஆன உடனே ஒரே ஆட்டம் வந்துருச்சு. என்னது? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சோத்திரம். எதை விட்டு விட்டாச்சு? ஆசாரியனை சுமந்து போகணுமே. ஆசாரியனை சுமக்கத்தானே அவனுக்கு தானே அந்த அதிகாரம் இருக்குது. இவர் ராஜாவாக இருந்தால் இவர் சுமக்க முடியாது. எதை? சோத்திரம். தாவீது சுமக்க முடியாது. ஆசாரியனில் ஒரு குரூப் இருக்குது. 3 சோத்திரம். என்னது? கெர்சோனியர், கோகாத்தியர், மெராரியர். இவங்கள இந்த கோகாத்தியர் தான் விசேஷமாக சுமக்கிற அந்த ஊழியத்தின் பொறுப்பு. அவங்க தான் அதை செய்யணும்.
சோத்திரம். தேவன் யாருக்கு எந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யாமல் சோத்திரம் அதில் போய் தலையிட்ட இது ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்த உசியா ராஜாவுடைய நிலைமை என்ன? அவன் அது பண்ண சோத்திரம் ஆசாரியன்கள் தூபம் கட்டுற வேலை. இவன் போயிட்டு என்ன பண்ணுறான், ஆலயத்தில் போயிட்டு ஆமாம் தூவம் போட்டு இவன் தூவம் காட்டேன்னு, நான் ராஜா, யூதா ராஜா, நான் காட்டேன்னு சோத்திரம் கத்தர் அடிச்சிட்டார் அங்கேயே. அல்லேலூயா. நெத்தியில் என்ன வந்துச்சான்? குஷ்டம் வந்து சாகிற வரைக்கும் தனியாக. குஷ்டம்னா இஸ்ரவேலில் வீட்டிலே சேர்த்துக்க மாட்டாங்க. தனியாக போய் ஒரு ஒரு டென்ட்டு போட்டு அவனை அங்கே உட்கார வச்சுட்டாங்க. சாகிற வரைக்கும் அங்கே தானே செத்தான். யார்? ராஜா, உசியா ராஜா. நிலைமை பார்த்தீங்களா? தேவனுடைய காரியங்களை யாரும் விளையாடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அது அந்த காரியங்களை அறிஞ்சு சரியாக செய்யாமல் சோத்திரம் நானும் செய்வேன். செஞ்சால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? செஞ்சு பாருங்கள். சோத்திரம். உங்கள் வேலையை உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், கிராஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி பாருங்கள், முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகி கர்த்தரை நியாயமானபடி அப்போ சுமந்திருக்கணும். ரெண்டாவது நியாயமானபடி தேடலன்னு வேதம் சொல்லுது. அவர் நமக்குள்ளே என்ன செஞ்சார்? அடி வேலை பண்ணினார். சோத்திரம். ஒரு ஆசாரியம், அப்பாவி ஆசாரியம் செத்து போனாங்க. யார் செஞ்ச தப்பு? தாவீது பண்ண தப்பில் ஒரு ஆசாரியன் செத்து போனார். சோத்திரம். எதில் இருக்குது? மாட்டு வண்டியில் ரதத்தை பூட்டி மாட்டு வண்டியில் இது பண்ணோன்னே இவருங்க சோத்திரம் எல்லாம் கொட்டுக்கிட்டு தம்புரு தாளம் அதெல்லாம் போட்டு எல்லாம் டான்ஸ் குத்தாட்டம் போட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் எல்லாம் மிரண்டு போச்சு. எதை? சோத்திரம். எதை செய்யணுமோ அதை செய்யணும். அது இல்லாமல் தேவையில்லாத ஆமாம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு சேட்டைகள்லாம் பண்ண. ஆமாம், நல்ல வேலை தாவீது தப்பிச்சாப்புல தெரியுமா? கர்த்தர் உடனே பாருங்க, அந்த அடித்த உடனே அது வசனத்தை வாசிங்க. இல்லை இது கீழே கூட. சரி வாசிக்கலாம். சரி, நீ வாசிக்கிற வசனத்தை வாசி தம்பி. அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. மிரண்டு பெட்டியை அசைத்தபடினா பாருங்க, நல்ல எண்ணத்தோடு தான் அந்த என்ன பண்ணார்? கீழே விழ போதை பெட்டி அதை தாங்கி பிடிச்சிக்கலாம்னு தானே அந்த எண்ணத்தோடு தான் என்ன பண்ணார்? என்னது? ஆசாரியன் தான். சோத்திரம். அப்போ ஆசாரியன் அந்த பெட்டியை தொட்டதுக்கே கர்த்தர் அடிச்சிட்டாருங்க. அப்போ என்ன தெரியுமா? உனக்கு துணிகரமாக நீ கை வச்சுட்டேன்ட்டு அப்படி தான் தேவன் பார்த்துட்டாரு. சோத்திரம். வாசிங்க. அதை பிடித்தான். அவளுக்கு கர்த்தருக்கு கூசாவின் மேல் அவனுடைய துணிவு நிமித்தம்னு அந்த வார்த்தை இருக்குது. பார்த்தீங்கன்னா, துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே இது பார்த்த உடனே யாருக்கு பயம் கொடுத்துருச்சு? தாவீதுக்கு. ஐயோ ஐயோ, அங்கே போட்ட அடி நம்மளும் போட்டாருன்னா என்ன ஆகுறது? வரும்ல. இப்போ பாருங்களேன், இப்போ அப்போ கர்த்தரை நியாயமானபடி தேடணும். தேவனுடைய ஒழுங்கின்படி நம்ம நடந்து கொண்டா தான். இப்போ 1 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. 7லேருந்து 11 வாசிங்க. சரி, இது ஒரு இது வேதத்தில் சோத்திரம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் புஸ்தகத்தில் சில இது 4ஆம் புஸ்தகத்தில் சில ராஜாக்கள் புஸ்தகத்தில் இதெல்லாம் வரும். வாசிக்கலாம். பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கேருந்து கொண்டு வந்தாங்களாம். அமீனதாப் என்கிறதான அது ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் தான் இருந்துச்சு. ஆசாரியன் வீட்டில் தான் இருந்துச்சு. அவன் வீட்டில் இருந்து பாருங்க புது ரதத்தின் மேலே ஏற்றிக்கிட்டாங்களாம். சரி, அங்கே மாடுகள்னு இருக்கும். 2 மாடுகள் போட்டி இப்போ புது ரதத்தை சோத்திரம் இணைச்சி அதுக்கு மேலே பெட்டியை வச்சு கொண்டு வராங்க. ஒழுங்காக கொண்டு வந்திருந்தா இந்த ஆட்டம் பாட்டம் இந்த டான்ஸ்லாம் போடாமல் இருந்தால் அது பேசாமல் மாடு போயிருக்கும். இவங்க போட்ட இந்த குத்தாட்டத்தில் அது குதிச்சிருச்சு. எது? மாடு குதிச்சிருச்சு. நடந்த சம்பவம் தான். வாசிக்கலாம். பாருங்க, 2 பேர் ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், இன்னொரு பக்கம் போய் இவங்க கீழே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சோத்திர பெட்டி இருக்குது. இஸ்ரவேல் இருக்கிறவெல்லாம் முன்னாடி என்னது? அப்போ தான் இவர் என்ன பண்ணார்? ஆமாம், சோத்திரம். அவன் மனைவி திட்டுற அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு? யார்? நம்ம ஐயா தாவீது ஐயா என்ன பண்ணிட்டாரு? சோத்திரம். ராஜா அவசரங்கள்லாம் கழுத்தி போட்டு சோத்திரம். ஆமாம், அதில் சில ஃபோட்டோவில் போட்டிருக்கானு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஆடிடுற மாதிரி அப்படிலாம் ஆடி இருப்பாரா? அதான் பார்த்துட்டு அந்த யார் ராஜா மகள் அது மீகால், ஐயா நீர் ஒரு ராஜாவுன்னு தெரியாமல் அதை கூட மறந்துட்டா இப்படி ஆடிட்டு அடப்பிடு. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குமே.
இதில் உமக்கு அசிங்கமாக தெரியலையா? எனக்கு அசிங்கமாக இருக்குது, மற்றவங்களுக்கு அசிங்கமாக தெரியுமே, உமக்கு அசிங்கமாக தெரியலையான்னு இப்படியே கேட்குதுங்க அந்த அம்மா. அவருக்கு அது வேற இது மாதிரி சொன்னார். என்னைய நான் ஆடு மேய்க்கிறவனுக்கு பின்னாடி இருந்தேன். சோத்திரம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனே என் கர்த்தரை நான் உயர்த்தினார், அவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். ரைட், சோத்திரம். ஊசாவும் ஐயாவும் ரதத்தை நடத்தினார்கள். அடுத்து வசனத்தை வாசிங்க. தாவீது சகல இஸ்ரவேலரும், நல்ல கவனிங்க, சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேளங்களையும் சோத்திரம். பாருங்க, இப்போ இந்த மியூசிக் ஒரு பக்கம், ஆட்டம் ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து அதுக்கு பயம் கொடுத்துருச்சு. எதுக்கு? மாட்டுக்கு. சோத்திரம், ஆடி பாடினார்கள். அடுத்த வசனம். வந்தபோது அது மாடுகளுக்கு பயம் உண்டாகி அது என்னாச்சு? ஆமாம், இடையறிடுச்சு. சோத்திரம். ஊசா இடையின முடியாது. ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினா. அடுத்த வசனம். கோபம் உண்டாகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு அவனை அடித்தார். பாருங்க, சோத்திரம். அடுத்த வசனம். அழித்த நிமித்தம் எவருக்கு எவ்வளோ டக்குன்னு நிலமை மாறிடுச்சு பார்த்தீங்களா? குத்துங்குமாலமாக அப்படியே ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சோத்திரம். ஒழுங்கா பக்தியாக ஊழியக்காரனா கையில் இது என்னது பெட்டியில் தூக்க வச்சு பேசாமல் அப்படி தூக்கிட்டு போயிட்டு சோத்திரம் என்ன பண்ணுது? தம்பூர் அந்த மேளங்கள்லாம் கொட்டிக்கிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. சோத்திரம். அவங்க நிதானமாக ஊழியக்காரங்க தூக்கிட்டு சுமந்துட்டு போயிருப்பான். சோத்திரம். அது இல்லாமல் சோத்திரம், அது தேவனுடைய நியமமே என்னது? ஊழியக்காரங்க தான் சுமக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆசரிப்பு கூடான்னு கட்டினதுலேருந்து சோத்திரம் எந்த ஒரு இஸ்ரவேலனாவது தூக்கிட்டு போக ஆண்டவர் அனுமதிச்சாரா? அதுவும் பாருங்கள், அந்த 3 லேவியுடைய 3 பிள்ளைகளில் அந்த ஒரே கோத்திரத்தில் 3 அந்த கோகாத்தியர் மட்டும்தான் தூக்கிட்டு போகணும். சோத்திரம். மற்றவர்களுக்கு வேறு வேலை, அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், இவங்க வேலையை இவங்க பார்க்கணும். இவங்க வேலையை அவங்க பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு அடி. யாருக்கு? அதனால சோத்திரம். அதை பாருங்கள், ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்களா, பிளேசியர் தேசத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் இது யுத்தத்தில் கொண்டு போயிட்டானுங்க. என்னதை? சோத்திரம். சவுல் காலத்தில் கொண்டு போய் அந்த பெட்டியை என்ன பண்ணானுங்க? சரி, கொண்டு போனால் கர்த்தர் நமக்கு. ஆனால் இவங்க கர்த்தரோட இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க. அதனால என்னாச்சு? சோத்திரம். அது எப்போ என்னென்ன ஏலியின் காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ சோத்திரம் என்ன நடந்தது? ஆமாம், தாகம். அங்கே இந்த யுத்தத்தில் யார் தோற்று போனா? இஸ்ரவேல் தோற்று போனாங்க. சோத்திரம். ஏலியின் 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டானுங்க. அவனுக்கு துன்மார்க்கனுங்க. அவனுக்கு செத்தது கரெக்ட் தான். சோத்திரம். மோசமாக அவனுக்கு நடந்துக்கிட்டானுங்கன்னு வேதத்தில் இருக்குது இல்லையா? ஏலி நல்ல மனுஷன். சோத்திரம். அவர் பாருங்கள், இது கேள்விப்பட்டு அப்படியே மல்லாக்கா விழுந்து அவரும் செத்து போனார். இதோட இன்னொரு கொடுமை என்னென்னா, சோத்திரம், மருமக மாசமாக இருந்தது. அதுவும் சோத்திரம். இதெல்லாம் கேள்விப்பட்டு இஸ்ரவேலுடைய மகிமை போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு அந்த பெண்ணுக்கு, அந்த அவருடைய மருமகளுக்கு அந்த சோத்திரம் ஒரு பிள்ளைய பிரசவம் பண்ணதோடு அது செத்து போச்சு. பாருங்கள் எப்படிப்பட்ட காரியம். தேவனுடைய பெட்டியை அனுப்பிட்டா போதுமா? இல்லை, அங்கே தேவனுடைய பெட்டியில் தேவனுடைய வல்லமை இருக்குது, மகிமை இருக்குது. ஆனால் தேவனுக்கு பிரியாமல் இல்லாத பட்சத்தில் சரி அவனுங்க கொண்டு போய் அவனுங்க பயம் இல்லாமல் எங்கே கொண்டு போய் வச்சான்? தாகனுடைய கோயிலுக்குள்ளே வச்சான். இந்த அவங்க விற்கிற கோயிலை கொண்டு போய் வச்ச உடனே மறுநாள் பார்த்தா என்ன ஆச்சு தான், அந்த பெட்டிக்கு முன்னாடி அங்கே இருக்கிற விற்கிறவங்களாம் உடஞ்சி சுக்குநூறாகி போச்சு. பார்த்தீங்களா? இன்னொன்று என்னன்னா, அவனுக்கு என்ன வந்துருச்சு? மூளை வியாதி. மூளை வியாதி வந்து அங்கங்கே செத்துட்டு அடக்கிறானுங்களாம். யார்? பெலிஸ்தர். இது இல்லாமல் இன்னொரு இடத்துல இந்த ஐயோ நம்ம வச்சுக்கூடாதுன்ட்டு சோத்திரம் இந்த இவனுக்கு பண்ண வேலை தான். யார்? இந்த தாவீது பண்ண போல் அதை என்ன கொண்டு பண்ணானுங்க? சோத்திரம் அந்த பெட்டியை. ஆமாம், ஒரு மாட்டு வண்டியில் வச்சு அப்படியே அணுகாது. நல்ல வேலை இந்த மீசிலாம் போடாதனால அது ஒழுங்காக கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்த்துச்சு. அது இங்கே கொண்டு வந்துருச்சு. சோத்திரம். இங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருது. அதை துணிகரமாக சோத்திரம் என்ன பண்ணானுங்க? ஆமாம், ஆட்கள் கொண்டு போய் திறந்து பார்த்தான். எத்தனை பேர் செத்து போனானா? எவ்வளவு? 50,070 பேர் செத்து போனாங்க. பெட்டியை திறந்து என்ன எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பானுங்க. யார்? அந்த இஸ்ரவேல் இஸ்ரவேல் கோத்திரம் தான் சொல்கிறாங்க. வந்துருச்சு. யார்? யாருடைய எல்லையில் வந்துருச்சு? ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்லையா? மோசே சொல்லியிருப்பாரா இல்லையா? இதை ஊழியக்காரனே சோத்திரம் திறந்து பார்க்கக்கூடாது. அதுக்குரிய அதிகாரம் யாருக்கு தான் இருந்ததுக்கு?
அவனுக்கு மோசைக்கு இருந்திருக்கு. மோசையை திறந்து உள்ளே வச்சிட்ட பிறகு மூடிட்டாருன்னா ஆரோன் கூட நான் ஆசைப்பட்டேன்னு திறந்து கிடந்து பார்க்க முடியாது. எதை? தேவனுடைய பெட்டியை திறந்து கிடந்து பார்க்க முடியாதுங்க. அவர் உள்ளே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே உயிரை கையை பிடிச்சிட்டு தான் போவார். எப்படி? நான் உள்ளே போகிறேன், திரும்பி உயிரோட திரும்பி வருவேனான்னு. இன்றைக்கி தேவனுடைய சமூகம்லாம் இன்றைக்கி சினிமா பாட்டு பாடுறதும், சோத்திர விசில் அடித்து, சோத்திர சினிமா பாட்டு, சினிமா டான்ஸு, என்ன கொடுமையாக போயிட்டுருக்கு. அதிலும் இல்லை, இந்த ஒரு சொன்னான் பாருங்கள், மதுரையில் இருக்கிற ஒருத்தவன், சோத்திரம் எங்களுக்கு இயேசு முக்கியம் இல்லைங்க, தேவைப்பட்டால் இயேசுவை தூக்கி எறிவோங்க. இவன் ஊழியக்காரனா? இல்லை, ரத்தம் கொதிக்குதுங்க இந்த மாதிரி பேசுகிறது, இவனுங்கெல்லாம் பண்ணுற காரியங்கள்லாம். சோத்திரம் இதெல்லாம் ஒரு பெரிய குரூப்பு, ஒரு 4-5 பேர் குரூப் இருக்கிறானுங்க. நான் பேர் சொல்ல வேணாம். சோத்திரம் வேணும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எச்சரிக்கையாருங்க. இல்லை இதில் வருது பாருங்கள். ஆமாம், மொபைலில் எல்லாம் அப்படிப்பட்ட ஆளுகளுடைய காரியங்களும் வருது. நல்ல கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து இப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு, பொல்லாத சோத்திரம் போதகர்களுக்கு, சோத்திரம் தீர்க்கு தரிசனம் வர சொல்லிக்கிறானுங்க. தீர்க்கு தரிசனங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ பாருங்கள் 11ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்த நிமித்தம் தாவீது விசனப்பட்டு, அது எதுக்கு என்ன வச்சான்? பேரேஸ் ஊசான்னு பேர். விசனப்பட்டு, ஆமாம், விசனப்படுறதுக்கு என்ன தேவை வந்துச்சு? சோத்திரம். அப்போ தாவீது செய்த தவறு தெரியும். தாவீதுக்கு நல்லா தெரியுங்க. இது ஊழியக்காரன் தான் சுமந்து போகணும். 4 ஊழியக்காரன், முன்னாடி 2 பேர், பின்னாடி 2 பேர், 4 ஊழியக்காரன் தேவனுடைய பெட்டியை சுமந்து போகணும். ஆசரிப்பு கூட ஸ்தாபித்திலிருந்து இதான் மெத்தட். எங்கே? எது வரைக்கும்? சோத்திரம் கானான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, அங்கேயும் தேவனை ஆராதிக்கும் போது அப்படி தான். இடம் விட்டு இடம் கொண்டு போய் மாற்றணுன்னா அந்த ஊழியக்காரன் தான் சுமந்து போகணுமே தவிர, சோத்திரம் எந்த வேறு தீர்க்கதரிசின்றவனும் முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த ஆசாரியனுன்னு அதுக்குன்னு ஜோம் பண்ணி வச்சிருக்கிற அவங்க மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. இதெல்லாம் வேதம் செஞ்சிருக்கிறதான சொல்கிறதான நல்ல காரியங்கள். அப்போ கர்த்தரை நியாயமானபடி தேடணும்னு பார்த்தோம். அடுத்து 3வது, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும். சங்கீதம் பாருங்கள் 119:2 வாசிங்க. முழு இருதயத்தோடும். நான் இதோடைய விளக்கி சொல்கிறேன். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்க? பாக்கியவாங்க. அவருடைய சாட்சிகளை கை கொண்டு ஆண்டவரை எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு தேடணும். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பாதி இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து மீதி இருதயத்தை உலகத்துக்கு கொடுத்துடக்கூடாது. இதில் கவனம் செலுத்துகிறோம். முழு இருதயத்தையும், ஆண்டவரே என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், அல்லேலூயா, என்னை முழு இருதயத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. பாருங்கள், இன்னும் சில வசனங்களை கொடுக்குறேன். பாருங்கள், தாவீது முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு கொடுத்த மனுஷன். அது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 103:1 நமக்கு தெரியும் இல்லையா? என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மனப்பாடமாக சொல்லுவோம். சரி, வாசிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரி. என்ன உள்ளமே சொல்கிறாரு? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ஆமாம், என்னுடைய முழு இருதயமோ ஸ்தோத்திரம். யாரைத்தான் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும். எப்படி வாஞ்ச பார்த்தீங்களா? அப்போ இன்னையிலேருந்து நல்லா தீர்மானிக்கணும், ஆண்டவரே என் முழு இருதயத்தோடும். கர்த்தரை எப்படி நம்ம ஆராதிக்கணுமா? கர்த்தரை எப்படி பின்பற்றணும், அவரை எப்படி நேசிக்கணும்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 6:5 வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படியா? நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகளாகி நீங்களும். அன்றைக்கி இஸ்ரவேலர் உபாகமம் என்பது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நிருபம். ஆமாம், நிருபம். நமக்கு புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ நிருபங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதே போல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நிருபம் எது? ஆமாம், அதாவது நடந்த சம்பவங்களெல்லாம் விலக்கி கடைசியாக அந்த இஸ்ரவேலின் போதகராக இருந்த, அதாவது மேய்ப்பனாக இருந்த அந்த மோசே சோத்திரம் ஆலோசனை கொடுத்து ஜனங்கள் எப்படி செயல்படணும் என்பது கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாய், மோசே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனமே நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய, எப்படி இரு? நல்ல கவனிங்க, முழுன்ற வார்த்தை வரும். முழு இருதயத்தோடும். அடுத்து என்னமா? முழு ஆத்மாவோடும். அடுத்து எப்படி என்னமா? முழு பலத்தோடு என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். அல்லேலூயா. அவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கும் அப்படித்தான். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என் முழு இருதயத்தோடும்
என் முழு ஆத்மாவோடும் என் முழு பலத்தோடும் உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. சோத்திரம். இது சொல்லி பாருங்க. ஸோ இருதயம், ஆத்மா, பலன், இதில் முழுமையாக நம்ம என்ன பண்ணணும்? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு அன்பு கூறுவது தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ அதான் பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பாதி இருதயத்தை கொடுக்குறேன், ஸ்தோத்திரம். உலகத்துக்கு பாதி இருதயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை. உலகம் என்பது நாம் சொல்லும்போது உலகத்தின் ஆசை பாசங்கள், ஆசை இச்சைகள், பல காரியங்கள். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தின் மேல், உலகத்தில் உள்ளவர்கள் மேலும் என்ன செய்யக்கூடாதான்? அன்பு கூறக்கூடாது. அப்படின்போது உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தில் தான் உங்களுக்கு வேலை செல்லாம் இருக்கும். உலகத்தில் வியாபாரம், தொழில், வேலை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தொழிலில் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா? அதெல்லாம் பொறுப்பாக செய்யணும். ஒரு வியாபாரத்தை ஒரு நல்ல பொறுப்பாக செய்யணும். எல்லாம் உண்டு. உங்களுடைய கைகள் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் ஒன்றும் அது மாற்று கருத்து இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவைகள் மத்தியில் ஆண்டவரில் அன்பு கொள்கிறது இந்த 3 காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவேன் என்ற அர்ப்பணிப்போடு கூட இதை மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். நீங்களும் கடைபிடிங்க, நானும் கடைபிடிப்போம். கர்த்தர் அதில் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இன்னும் சில வசனங்களை வாசிங்களேன். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம், பார்த்தீங்களா? சோத்திரம். நல்ல கவனிங்க. சோத்திரம். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3-5. சங்கீதம் 24. யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? பாருங்க, யாரு கர்த்தருடைய பருவத்தில்? சோத்திரம். கர்த்தருடைய பர்வதம், சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருடைய பர்வதம் என்பது எதை குறிக்குது? பரலோகத்தை குறிக்கும். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில்? சபைக்குள்ளே யார் நிலைத்திருப்பார்? சோத்திரம். ஆமாம், 2 காரியம். கர்த்தருடைய பருவத்துக்கும் ஏறணும். நம்ம இங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் அல்லது நம்முடைய ஜீவிய காலம் வரைக்கும் இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கணும்? கையில் என்ன இருக்கணும்? சோத்திரம். நல்லா சானிடைஸ் போட்டு அப்பப்போ கழுவிட்டே இருக்கணும், தொடச்சிக்கிட்டே இருக்கணுன்னார. சோத்திரம். அது சோத்திரம். அது சாதாரணமாக குளிக்கும் போது என்ன பண்ணலாம்? சுத்தம் பண்ணிக்கலாம். அடுத்து என்னது? சாப்பிடும்போது கை கழுவிக்கலாம். அதை சொல்லலை. கையில் சுத்தம்னா கையில் நம்மகிட்ட பாவம் இல்லாமல்னு அர்த்தம். அல்லேலூயா. பாவம் இல்லாமல். சோத்திரம். ரத்தம். அது சோத்திரம். என் கைகளில் நம்ம கைகளில் இரத்த பலி என்று சொல்ல பல ஏற்பட்டலாம் இப்படி இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ கைகளில் சுத்தம் உள்ளவனும். அப்போ சுத்தம் உள்ளவர்கள். குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னா பெற்றோர்களுக்கு ஆமாம் சோத்திரம். ஆமாம், உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்பாவுக்கு தெரியாமல் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்துடக்கூடாது. எதை? சோத்திரம். அம்மா அங்கங்கே ஏதோ ஒரு இந்த சோத்திரம் டப்பா கப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதனுடைய செய்கை என்னது? கையில் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். அசுத்தம் இருக்குது, பாவம் இருக்குது. அப்பெல்லாம் யாரும் இருக்க மாட்டீங்களே? இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இனிமேல் செய்யக்கூடாது. அப்போ அது கையில் சுத்தம் இல்லாத பிள்ளைகளுடைய வேலை அது. சோத்திரம். எதாக இருந்தாலும் கேளுங்க, கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா இது தேவை. சோத்திரம். ஏதோ ஆசைப்பட்டதை நீங்கள் வாங்கி சாப்பிட விரும்புறீங்களா? இது எனக்கு வேணும்னா அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்க. இருந்தால் வாங்கி கொடுப்பாங்க. சோத்திரம். இல்லைன்னா எப்போ இருக்குமோ அப்போ தரேன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவுடைய வீட்டில் எந்த பொருளையும் எந்த ஒரு காரியமும் அதே போல் சபையின் காரியங்கள் போது ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்தை செஞ்சிடக்கூடாது. சரியா? எந்த ஒரு காரியமும் ஊழியக்கார்ட்ட ஏன்ட தெரியப்படுத்துங்க, ஊழியக்கார சகோதரிக்கு தெரியப்படுத்துங்க. சரியாப்பா? சோதரம். அநேக பிள்ளைங்க நல்லபடியாக செய்கிறீங்க, நான் உங்களை இது பண்ணுறதில்ல. ஆனாலும் கூட எல்லா ஒரு காரியங்களையும் இப்படி எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இப்படி செய்யலாம்னு தோணுது பாஸ்டர், ஆண்டி செய்யலாமா? அப்படி கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுப்போம். ஆமாம், நல்லபடியாக நீங்கள் ஊழியத்தில் நல்லா முன்னேறி வரணும், நல்ல தூண்களாக இருந்து கர்த்தருக்காக சாதிக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அல்லேலூயா.
ஆமாம், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் 3 இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். அதே போல் எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் உண்மையாகவே தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், உங்களை கனப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களை நான் மரியாதையாகத்தான் பார்க்குறோம். நாங்கள் அதை நேசிக்கிறோம். கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரை நாம் நேசிப்போம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு வளத்தோடு நம்ம அன்பு கூறுவோம். அதே போல் உன்னில் அன்பு கூறுவது போல் ஆண்டவர் என்ன சொன்னார்? அம்மா பிறரில் அன்பு, குடும்பத்தில் அன்பை கூறுங்க. நிச்சயமாக அந்த அன்பு குறையக்கூடாது. அதே போல் சோத்திரம் சபையிலும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நிலைத்திருக்கட்டும். என்ன அன்பு இருக்கணும்? ஆமாம், வேறு அன்பு வந்துடக்கூடாது சபைக்குள்ளே. கிறிஸ்துவின் அன்பு மட்டும் போதும். அல்லேலூயா. அந்த அன்பை வெளிப்படுத்துவது தான் நம்முடைய காரியம். சரி, அப்போ பாருங்கள், கைகளை சுத்தம் உள்ளவன். அடுத்து இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாதுங்க. இருதயத்தில். அப்போ இதை பூரா நம்ம வேதத்தை வாசிக்கும் போதும் ஜபத்தில் இருக்கும்போது தான் நம்ம வேதத்தை தியானிக்கும் போது தான் நமக்கு இதெல்லாம் உணர்த்தப்படும். சோத்திரம். சரி, அப்போ இருதயத்தில் மாசு இல்லாதவங்களாக இருந்து என்ன செய்யணும்? நம்முடைய ஆத்மாவை மாயைக்கு, இந்த பூமியில் எவ்வளோ மாயையான காரியங்கள் இருக்கிறது, மாய்மல காரியங்கள் நிறையா இருக்குது. அதற்கு நம்ம ஒப்புக்கூடாமல் என்ன செய்யணுமா? ஆமாம், கபடாய் ஆணையிடாமல் இருக்கணும். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எது ஒன்றும் நம்ம எதுவும் ஒரு உறுதி கொடுக்குறாருந்தா அது உறுதியாக தேவனுக்கு முன்பாக உண்மையாய் அதை சோத்திரம், அது பொருத்தனையாக எந்த ஒரு காரியமோ சோத்திரம் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை செய்யக்கூடியதை சோத்திரம் தேவனுக்கு செய்ய முடியாது உணர்த்தி செய்ய போகும்போது அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து செய்ய நீங்கள் உறுதியாக இருந்து அதை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னா அது பேர் என்னது? கபடான காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. கபடாய் ஆணையிடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையாக செயல்பட முடியாது. அப்போ கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனம். அவன் பார்த்தீங்களா, கர்த்தரால் என்ன செய்யணும்? நம்ம ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் பார்த்தீங்களா பெறணும். நம்ம கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ 3வது கர்த்தரை முழு இதயத்தோடு தேடணும்னு பார்த்தோம். 4வது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணுமா? எப்படியா? இந்த அப்படி வசனம் இருக்கா? சரி, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி? ஏன் அப்படி அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்? கர்த்தரை அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷனுடைய ஜீவித்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சு நான் விளக்கி சொல்கிறேன். சோத்திரம். கர்த்தரை என்ன செய்யணுமா? கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன பண்ணணும்? தேடுங்கள். ஆமாம், ரட்சிக்கப்பட வேண்டிய காலத்தில் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய காலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். இதெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். பின்னாடி பார்த்துக்கலாம். இது கர்த்தரை சரியான விதத்தில் தேடுகிறதில்ல. சோத்திரம். இது நேரம்லாம் கைக்குடி வரட்டும். இதுக்கெல்லாம் நேரம் கைக்குடி வரணுமா? சோத்திரம். சரி, அது அப்படி எப்படி பலவிதமான நம்ம எண்ணங்கள் அப்படி வச்சுக்கூடாது. சோத்திரம். வேதம் சொல்லி இன்றைய ரட்சணையினால் இன்றே அனுக்கிரக காலம். இன்றைக்கே கர்த்தர் ரட்சிக்க விரும்புகிறாருன்னு போது அவர் பின்னாடி பார்த்துக்கலாம். சோத்திரம். அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. தள்ளிப்படக்கூடாது. தள்ளிப்பட்டால் நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம தட்டுறோம்னு அர்த்தம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமயமாக இருக்கையில் என்ன செய்யணும்? சமயமாய். அப்போ எங்கே 2-3 பேர் நாமத்தில் அவர் நாமத்தில் கூடி இருக்கும்போதே நம் நடுவில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. 2-3 பேர் இருந்தாலும் இருக்கிறவர் இத்தனை பேர் இருக்கும்போது இல்லாமல் இருப்பாரா? இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ ஜெப வேலையிலே நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திரம். சபையில் கூடி ஜபிக்கும் போது நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோன்னா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். சோத்திரம். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை இங்கே பார்க்க போகிறோம். சோத்திரம். எப்படி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை வாசிங்க. ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுல்ல, வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஏசா யாருங்க? சோத்திரம். யாக்கோபுடைய அண்ணன் இல்லையா? இப்படி யாக்கோபுடைய அண்ணன் சொல்லலாம். அண்ணன் ட்வின்ஸ் இல்லையா? ஆமாம், முதல்ல பிறந்தவன் ஒரே தாய் ஒரே நேரத்தில். ஆமாம், 2 பேரும் சோத்திரம். மூத்தவனாக பிறந்தவன் ஏசா. அடுத்து அவன் குதிகாலை பிடிச்சு கொண்டு வந்தது யார்? யாக்கோபு. அங்கேயும் கூட பாருங்கள், உன்னை விட மாட்டேன்ட்டான்னு. யாக்கோபு பயங்கரமான ஆள். சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. அந்த ஏசாவினுடைய காரியங்களை சொல்லி இங்கே சொல்லுகிறத பார்க்கணும்.
இங்கே இருக்கிற நம்ம ஒருவரும் இப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த ஆண்கள் மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய கிருபையை, ஆமாம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் சொல்கிறேன், உங்களையும் சொல்கிறேன். ஒருவரும் கர்த்தருடைய ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? யாதொரு, ஆமாம் பாருங்கள், யாருக்கு மேலே கசப்பான வேர் இருந்துச்சு? யாக்கோப்பு மேலே ஏசாக்கு இருந்துச்சு. ஆனால் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாமல் நான் போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன்னு தெரிந்து கொண்டது யாரைத்தான்? யாக்கோப்பை நேசித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், ஈசாக்கு பிள்ளைகளை 2 பேரில் ஒருத்தர் ஆண்டவர் எடுத்துட்டாரு, ஒருத்தனை நேசித்தார் இல்லை அல்ல. அவனுடைய பாவ ஜீவியம் யார்? ஏசாவுடைய. பாருங்க, ஒருவேளை சோத்துக்கு என்ன பண்ணிடுவான் அவன்? சேஷபத்திர பார்த்து இறந்துடுவான். தேவன் தந்திருக்கான், ஆசீர்வாதத்தை வேணான்றான், உதாசீனப்படுத்துவான். நல்லா கவனிங்க, இந்த பூமிக்குரிய சோத்திரம் சில ஆசீர்வாதங்களுக்காக, சில நன்மைகளுக்காக, எப்படி சொல்கிறேன், சில நன்மைகளுக்காக தேவன் தருகிற ஒரு நித்திய ஆசீர்வாதங்களை, தேவன் தருகிற பூரண ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோப்புக்கு நல்லா தெரியும், சோத்திரம் மற்றதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை, என் தேவனால் வருகிற. பாருங்கள், சோத்திரம் அங்கே மாமா வீட்டுக்கு போயிட்டு 20 வருஷம் இருந்துட்டு நல்ல பெரும் ஆசீர்வாதத்தோடு தானே வர்றாரு. ஆனால் சோத்திரம் அப்போ இரவு நேரத்தில் எல்லாரையும் தனியாக போய் எல்லாம் ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு இவர் மட்டும் தனியாக போய் ஆண்டவரோடு ஜெபிக்கும் போது என்ன கேட்டார்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னார். இப்போ ஆசீர்வாதம் இல்லாமலே வந்தார். என்ன கேட்குறாருன்னா, ஆவிக்குரிய அந்த நித்திய ஆசீர்வாதங்கள். சோத்திரம் ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் என்ன யாருக்கு வேணும்? ஆமாம், தனக்கு வேணும்னு சொல்லி யாக்கோபு போராடுறாரு. அப்போ கேட்டதையும் கொடுத்தாரா ஆண்டவர்? ஸோ ஆண்டவர் என்ன சொன்ன சாட்சி கொடுத்தாரு பாருங்க, நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். பற்றி எப்படி சாட்சி பற்றிக்கலாம்? அப்போ பாருங்கள், ஜெபிக்கிற மனுஷன், தேவனோடு உறவாடுகிற மனுஷன், எந்த இடத்துலையாவது ஏசா சோத்திரம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான்னு இருக்குதா? கர்த்தரை தேடினான்னு இருக்குதா? அப்போ எப்படிங்க அவனை ஆச்சரிப்பார் கர்த்தர் ஏசாவை? எந்த இடத்துல பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியாது. தேவனை நேசித்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது மட்டும் இல்லை, யாக்கோபை குறித்து ஏசாயா புத்தகத்தில் எப்படின்னா சொல்கிறாரு, எப்படிலாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா ஆண்டவர்? என்னுடைய தாசனே சோதர யாக்கோபே, எப்படிலாம் சொல்லுவார் தெரியுமா? ஏன்னா ஏசாவை பற்றி ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அவங்க வாழ்க்கையே சரியில்லை, தேவனை தேடுகிறது இல்லை. தேவனை இன்னைக்கு பார்த்தோமே, தேவனை தேடுகிற காரியம் சுத்தமாக கிடையாது. ஒரு இடத்துல கூட கர்த்தரை ஆராதிக்கிறேன் யார்? ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனுடைய புள்ள, மூத்தவனை பிறந்தவன், இளையவன் குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான். இவனுக்கு போய் என்னன்னா, ஆமாம் போய் வேட்டையாடணும், நல்ல ருசியாக செஞ்சு திங்கணும், இதுதான் புத்தி அவனுக்கு. பாருங்க சோத்திரம். அதனால என்னாச்சு, தேவனை தேடுகிறதுக்கு இந்த உணர்வே இல்லை அவனுக்கு. சோத்திரம் காடுகளில் போய் திரிகிறது, சோத்திர வனசஞ்சாரியா. இவன் எப்படி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா சோத்திரம் எப்படி வனசஞ்சாரியா இருந்தானா? காட்டுவாசிக்கு என்ன புத்தி இருக்கும்? அப்படியே இருக்குது, வேதத்தில் இருக்குது. அதாவது நான் வசனம் பைபிளில் இருக்கு தான் சொல்கிறேன். யாக்கோப்பு குணசாலியாகவும் இருந்தான், கூட அப்பா அம்மா கூட ஒழுங்காக குடும்பத்தில், ஆமாம் சோத்திரம் அடங்கியிருந்தான். இவன் ஊர் சுற்றுறவன், அவன் ஏசா ஊர் சுற்றுறவன், வனசஞ்சாரி, சோத்திரம் வாசிங்க காட்டுவாசியாக போயிட்டான். வீட்டு வாசியாக இருக்க வேண்டியவன் காட்டுவாசியாக போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். வாசிக்கலாம். ஆமாம் ஏசா அதில் ஆமாம் வேட்டையாடி. ஆமாம் இதுதான் இது அவங்க அப்பாவுக்கு. இது இவன் அடிக்கடி வேட்டையாடி வந்து சோத்திரி இவனும் முக்கால்வாசி தின்னுவிட்டு கால்வாசி யார் கொடுக்குறது? அவங்க அப்பா கொடுக்குறது. ஆகா சூப்பராக மாட்டு என்ன கொண்டு வந்து கொடுக்குறான், மான் கறியை வந்து கொடுக்குறான். வேறு என்னென்ன கறியா வீட்டில் இங்கே கிடைக்காது, ஆட்டுக்கறி தான் கிடைக்கும். சோத்திரம் மிஞ்சி போனால் எது கிடைக்கும்? மட்டன் பீஃப் தான் கிடைக்கும். யாருக்கு? ஈசாக்கு. ஆனால் அவன் என்ன கொண்டு வருவான்? மான் கறி. சோத்திரம். அப்போ ருசியா. அப்போ அது பார்த்துட்டான், எப்பா என் மகனே நீ வந்து நான் என் மரணம் வர்றதுக்கு முன்னாடி உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், நீ போய் என்னை போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வர்றா அப்படின்னு. அம்மா பார்த்துச்சு. அப்புறம் பெத்த தாய் தான், இவனையும் பெத்த அவங்க தான், அவங்க பெத்த தாய் தான். எப்பா இங்கே வாப்பா, உன்னை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்கிறாரு, அதனால நீ என்ன பண்ணு, ஆமாம் சோத்திரம் ஒரு நல்ல ஒரு குட்டியை கொண்டு வா, நான் உங்கள் அப்பாவுக்கு நல்ல வாய்க்கு ருசியாக என்ன பண்ணுறேன், சமைச்சு
ஆமாம் தரேன். ஐயோ எங்கள் அப்பா சோத்திரம், என்னுடைய குரல் தெரியுமே, அதுவும் மேற்கொண்டு எங்கள் அண்ணனுக்கு என்ன இருக்குது, ரோமம்ல இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லையே. நீ பார்த்தோன்னா நீ எத்தனை நான் அறிஞ்சு அறிஞ்சு என்ன பண்ணுவார், என்னை ஆசிரியருக்கு பதில் சபிச்சிருவாரு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை பற்றியா, உனக்கு வர்ற சாபம் எனக்கு வரட்டும்பா. அது அது அந்த அம்மா செஞ்சது நம்ம சாதாரணமாக பார்க்க ஒரு மகனுக்கு மோசம் செஞ்சு ஒரு மகனுக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, சோத்திரம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் யாக்கோபு மேலே தான் இருந்துச்சு. அல்லேலூயா. ஏசா மேலே இல்லை. அந்த அம்மா நல்லா கண்டுபிடிச்சிருச்சு. பெத்த தாய் தான் சோத்திரம், 2 பிள்ளையும் பெத்த தான் அந்த அம்மா தான். இவருக்கு மூத்த பிள்ளையை பிடிக்கும். யாருக்கு? ஈசாக்குக்கு ஏசாவை பிடிக்கும். இந்த இந்த அம்மாவுக்கு சின்ன மகனை பிடிக்கும். ஆனால் இதுவும் இருக்கக்கூடாது. என்னது? ஆமாம், வீட்டில் 2 பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பேரையும் ஒரே மாதிரி பாருங்கள். அல்லேலூயா. ஆண் பிள்ளையே பெண் பிள்ளையே ஒரே மாதிரி பாருங்கள். அது நல்லது. சோத்திரம். குடும்பத்தில் குழப்பம் வராது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ எபிரேயர் 12:15-17 வசனத்தை வாசித்து ஆகணும். வாசிக்கலாம். அது முக்கியமான வசனம். மறுபடியும் போடலாம். இழந்து போகாதபடிக்கு நல்ல கவனிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி. ஆமாம், சோத்திரம். பாருங்கள், கர்த்தர் தகப்பேன் ஆசீர்வதிச்சிட்டாரு. மேற்கொண்டு வேற தானே வந்து என்ன பண்ணிட்டேன், அசட்டை பண்ணி. சோத்திரம். இது பாருங்கள், அப்பா சரி அறியாமல் மூத்த மகனுக்கு வர சேஷ்டபுத்திர யாருக்கு தான், ஏசாவுக்கு தான். அது அவன் பெறாமல் போயிட்டான். அது பெறாமல் போனதுக்கு காரணம் என்ன? சோத்திரம். பாருங்கள், ஒருவேளை கூழ் நான் போய் சோத்திரம் காட்டில் போய் வேட்டையாட்டு வந்து இங்கே என்ன பண்ணேன்னா, பசியாக இருக்குது, நான் செத்து போயிடுவான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒருவேளை சாப்பிடலன்னா செத்தாக போயிடுவான். அவன் சொல்கிறான் பாருங்கள். யார்? ஏசா. எனக்கு அப்படியே நான் இழைச்சி போயிருக்கிறேன், நான் செத்து போயிடுவான் போட்டிருக்கு அப்படின்னு. சோத்திரம். அப்போ அந்த சரியான தருணத்தை பார்த்துட்டு யாக்கோபு என்ன பண்ணாப்புல, உனக்கு சேஷ்டபுத்திர பார்த்தேன், எனக்கு கொடுத்துருப்பா. அப்போ நானே சாகிற மாதிரி இருக்கிறேன், எனக்கு சேஷ்டபுத்திர பார்த்தேன், என்ன அசட்டை பண்ணான் பாருங்கள். நல்லா கவனிக்கணும். தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அது மறுபடியும் போச்சுன்னா கிடைக்காதுங்க. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. அது இழந்து போயிருக்கும். அசட்டை பண்ணி இழந்து போயிடக்கூடாது. ஒருவனு தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கஷ்டமான வேறு முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் கலகம் உண்டாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, கலக்கம் உண்டாகிறதுனால அநேகர் திட்டுப்பட்டு போயிடுவாங்க. கசப்பான வேறு அநேகரை திட்டுப்படுத்த வச்சிடும். அநேகருக்குள்ளாக வேதனை கொண்டு வந்துடும். அடுத்து வாசிங்க. ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? பார்த்தீங்களா, ரொம்ப கவனம். சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைங்கள் சோத்திரம் வேசிக்கல்லனாகவும் இருக்கக்கூடாது. வேசிக்கல்லன் சரி, ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, சத்தியத்தை வேதம் சொல்லுது, நம்ம தெளிவானுக்கு எல்லாருக்கும் உள்ள தானே. ஒருவனு வேசிக்கல்லனாக இருக்கக்கூடாது. அடுத்து ஒருவேளை போஜனத்துக்காக அது வேத ஆவியானவர் சொல்கிறார் பாருங்கள். சோத்திரம். எபிரேயர் நிருபர் மூலமாக கர்த்தர் பேசுகிறது. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பார்த்து விட்டு போட்ட சேஷ்டபுத்திர பார்த்து விசேஷம் என்ன? மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு ஆசீர்வாதம்னா, ஆமாம், மூத்த மகனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அதை இழந்துட்டான். அடுத்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான்? ஆமாம், ஈசாக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாருக்கிட்ட போயிடுச்சு? யாக்கோவுக்கு போயிடுச்சு. இப்போ 2ஐயும் இழந்ததுனால அவங்களுக்கு கோபம். சோத்துறோம். நான் என் தம்பியை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி தானே எதுக்கு மாமா வீட்டுக்கு போனது காரணம் என்ன? அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்கே அனுப்புனது காரணம் என்ன? இவங்க இருந்தால் கொண்டு போடுவான். யார்? ஏசா, கொலகாரப்பையா. சோதரம். அடுத்து ஒருவேளை போச்சவனுக்கா தன் சேஷ்டபத்தை விட்டு போட்டு ஏசாவை போல் எப்படி இருக்கக்கூடாதான் வேதம் சொல்லுது. சீர்கட்டவனாக இருக்கும் இராதபடிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த வசனம் 17. ஏனென்றால் பிற்பாடு பாருங்கள், பிற்பாடு அதை தான் சொல்லப்பட்டு கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் கர்த்தரை நம்ம ஆசீர்வதிக்க பண்ணும்போது நம்ம அவரோட அண்டி கொள்ளணுமே தவிர, சோத்திரனை காலம் செல்லட்டும், இன்னும் சில வருஷங்கள் போகட்டும், அவரை பின்னாடி பார்த்துக்கலாம். சோத்திரம். கர்த்தர் ஊழியம் செய்யும் போது, மகனே மகளே, சொந்த வாலிப இதில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிற, நீ ரட்சிப்பை தள்ளி போடாத, ஞானஸ்நானம் எடுக்கிற தள்ளி போடாத அப்படின்னு பேசுவார். பேசுனா என்ன பண்ணக்கூடாது? பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். அது அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டே போயிடும். அல்லேலூயா. பாருங்கள், ஆசீர்வாதம் சுதந்திரத்துக்குள்ளே விரும்பி என்னாச்சு? கிடைச்சிச்சா? திருப்பி ஆகாதன்னு என்ன பண்ணானா? தள்ளப்பட்டு போயிட்டான். இதில் என்ன கொடுமைனா, கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடுனானா. பாருங்கள், அந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கண்ணீர் விட்டால் ஒன்றும் நடக்காது.
சில காரியங்கள் கைவிட்டு போயிடுச்சுன்னா திருப்பி வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அப்போ கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனா, இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் என்ன செய்யுங்க? நோக்கி கூப்பிடணும், சோத்திரம் தேடணும், உறுதி அதிலிருந்து பிடிச்சிக்கணும் கர்த்தரை. இப்போ வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட சிலரோட பேசுகிறாரு. இப்படி அப்படியுமே சில பேர் இருக்கிறீங்க. ஆமாம், இன்னும் ஒப்பு கொடுக்காமல் நினச்சி நடக்காமல் சோத்திரம் ஆவியானவர் பேசுகிறது, ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறது அசட்டம் பண்ணாதீங்க தயவுசெய்து. சோத்திரம் இன்றைக்கே உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அருமையாக நடத்துவார். பலதை சிந்திக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, சோத்திரம் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் எப்படியோ, மாப்பிள்ளை கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமா, எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருந்து தொடர்ந்து விசுவாசத்தோடு எப்படி என்ன பண்ணணும்? ஆமாம், ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், பரலோக கதவை தட்டிக்கொண்டே இருங்கள். மறக்கக்கூடாது. சோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இது இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசங்கி 12:1 குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இளைஞர்களுக்கு வாலிப பிரயாணத்தில் ஆமாம் எப்பயே நினச்சிடணும், வாலிப வயதிலே ஆண்டவர் பிடிச்சிக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னுடைய 25ஆம் வயதில் சகோதரிக்கு 24 வயசு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க, இளம் பிராயம்தான் இல்லையா? 25 வயசு. சோத்திரம். 20 வயசுக்கு கீழே ஒரு டீனேஜ்னு சொல்லுவாங்க. சோத்திரம். சரி, அப்போ பாருங்க, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களையும் நடத்துகிறார், பிள்ளைகளையும் சந்ததிகளையும் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ வாலிப வயதில் என்ன செய்யணும்? ஆமாம், என்னைக்கு தேவனை தெரிந்து கொள்ளணுமோ அதிலிருந்து. ஒருவேளை வாலிப வயதை தாண்டிட்டேன், சோத்திரம், அது பிற்பாடு என்னது, காலம் போக போகுது. சில பேர் என்னென்னா, இவ்வளோ நாள் நான் இருந்துட்டேன், இந்த நான் சாமியே கும்பிட்டுட்டேன், இந்த இப்படி இருந்துட்டேன், இனி என்னது கொஞ்சம் காலம் தானே, இதிலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பாவியாகவே வாழ்ந்துட்டேன், இனிமேல் என்னது பாவத்தை செஞ்சு நரகத்தை போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்கா? கேட்கவே அசிங்கமாக இல்லை? சில பேர் பாருங்கள், அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே 50 வயசு ஆகி போச்சுங்க, 60 வயசு ஆகி போச்சு, இனி என்னத்தை இருந்து நான் ஏசுனாதிர. சரி, நீங்கள் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜோம் பண்ணிக்கோங்க. எப்படி? ஆமாம், நம்மளை சொல்லுவாங்க, எனங்களுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. ஏம்மா நீங்கள் சர்ச்சுக்கு வாங்கம்மா, ஆண்டவரை தேடுங்கம்மா, வாங்கய்யா, தேடுங்க. இனி என்னத்தை என்னால் முடியுது, நடக்க முடியல. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நடக்க முடியல, வர முடியல, வேலை இருக்குது, என்னால் பிஸியாக இருக்கிறேன், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் வருது, தள்ளி விடுறாங்க. என்னது? தேடுறதுக்கு மனசு இல்லை. இங்கே யாரும் அப்படி இல்லையே? சோத்திரம். அப்படி இருக்கீங்களா? 1-2 பேர் இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. காலத்தை தள்ளாதீங்க. சோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற நேரம் இது. அல்லேலூயா. சோத்திரம். யாருக்காவது ஒருத்தருக்காவது தேவையான வசனங்களை சொல்லாமல் இருக்க மாட்டாருங்க கர்த்தர். சபைக்கு இங்கே பாருங்க, நல்லது எப்படி தெரியுமா? வேத வசனம், சத்திய வார்த்தை எப்படி தெரியுமா? சோத்திரம். இங்கே இருக்கிற 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு வேண்டிய ஆலோசனைகளும் 100 பேருக்கும் போகும். அல்லேலூயா. நம்புறீங்களா? அறியறீங்களா? உண்மை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது சொல்லி முடிக்கிறேன். ஜெபத்தோடு உபவாசத்தோடும் தேடணும். எப்படி தேடணும்? ஆமாம், ஜெபத்தோடு உபவாசத்தோடும் தேடணும். அப்படி தேடினாரா? தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் தேடினார். அவர் ஒரு பரிசுத்தவான். அவர் எப்படி தேடினாராம்? 9ஆம் அதிகாரம் தானியேல் 9 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஆமாம் பார்த்தீங்களா? சோத்திர விண்ணப்பத்தினாலும் மறுபடியும் போடலாம். அது உபவாசம் பண்ணார், உட்கார்ந்து. அப்போ ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்றது எதை குறிக்குது? ஆமாம், சோத்திரம். தங்களை தாழ்த்தி, ஆமாம், அந்த உபவாசம் போது அவ்வளவு இஸ்ரவேலர்கள் நடந்து கொள்வாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி உட்கார வேண்டியதில்லை. சோத்திரம். ஆண்டவர் உபவாசம் பண்ணும்போது இப்போ எப்படி என்ன சொல்லிருக்காரு? தலைக்கு என்ன போச்சு, சோத்து குளித்த நல்லா இது பண்ணி தேவசமூகத்தில். ஆமாம், நீ சோத்திர ஆகாரம் பூச்சியாமல் அதே சமயத்தில் ஆண்டவருடைய அவர் உபவாசம் எப்படி, சோத்திர உபவாசம் எப்படி இருந்தாருன்னு இருக்குது. 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். நம்மளால் முடியலையா? பரவாயில்ல, சாப்பிடாமல் இருந்து ஏதாவது என்ன பண்ணலாம், டீ ஏதாவது குடிச்சிட்டு சோத்திர 2 வேலையோ 3 வேலையோ வாரத்தில் எப்படியும் ஒரு முடிந்தா வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணலாம், சோத்திர
ஆமாம், ஒரு ரெண்டு ரெண்டு வேலை 2 நாள் இருக்கலாம். பெரியவங்க என்ன பண்ணுங்க, சோத்திரம் ஒரு நாளாவது இருக்கிறதுக்கு ஆமாம் நீங்கள் விரும்பணும். உபாசிக்க செபிக்கிறது அவசியம். அல்லேலூயா. சரி வாசிக்கலாம். உபாசம் பண்ணி ரெட்டிலும் சாமியில் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை என்ன செஞ்சாங்களா? ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை என்ன செஞ்சேன்? ஆண்டவருக்கு நேராக்கினேன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம், ஜெபம் பண்ணி பாருங்க, அதை பாருங்க, பாவ அறிக்கை செய்யணும். பாருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும், பாவ அறிக்கை செய்யுது. இப்போ திருவண்ண பந்தியில் பங்கெடுக்க போகிறீங்க, பாவ அறிக்கை. அப்போ நீங்கள் உங்களே ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணணும்? முழங்காலப்பட்டிருக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க போகிறேன், உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும், ஆமாம் சோத்திரம், நம்முடைய இந்த அப்பமானது உங்கள் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, இந்த ரசமானது உங்களுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் இதில் பங்கெடுக்கிற என்னை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி இதில் பங்கெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இதில் நான் சபையாய் நான் இதில் பங்கெடுக்க போகிறேன், எனக்கு இதை ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். அப்போ பாவ அறிக்கை செய்த ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து கற்களை கைக்கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும். அப்போ உம்முடைய கற்பனையில், ஆண்டவருடைய கற்பனையில் கைக்கொள்ளுவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரா? உடன்படிக்கையும் கிருபையும் மகத்துவமான பயங்கரமான தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் நம்ம அந்த சோத்திரம் 2 நாளாம் புத்தகத்தில் இந்த யோசபாத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிற 20ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசி முடிக்கலாம். ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? யாருக்கு வந்துச்சு? யோசபாத்துக்கு வந்துச்சா? அப்போ இதற்கு முன் மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும், இது 1 புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய், ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் 3 ராஜாக்கள் தேசத்தை சேர்ந்த சோத்திர ஆட்களும் என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன தேசமாகிய யூதா தேசத்துக்கு விரோதமாக வர்றாங்க. அவருக்கு நல்லா தெரியும், 3 பேரும் முன்னாடி நம்ம நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஒன்று கர்த்தரையே பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் பற்றிங்களா யோசபாத்துக்கு? சோத்திரம். வாசிக்கலாம். அடுத்த வசனம் என்ன செஞ்சார்? அடுத்த வசனம், சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, ஏராளமான ஜனங்கள் பாருங்க சொல்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. பயமுறுத்துகிற காரியம் இல்லை, உண்மையான காரியத்தை தகவல் எரிஞ்சு அன்னைக்கு உலகெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புவாங்க. அப்படி பார்த்து வந்த நம்பிக்கையான சிலர் வந்து என்ன சொன்னாங்களாம்? யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிற சீரியாவிலிருந்து பாருங்க, சீரியா தேசம் அந்த நாட்களில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராக இருந்த தேசம். பெலிஸ்தியர்கள், அசிரியர்கள், இவங்களாம். சரி, சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே செய்கிறாங்க? எங்கேதி ஆகிய தாமாரில் இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். 3ஆம் வசனம் அதுங்க. உண்மையாக தன்னுடைய நிலையை அறிந்த மனிதன் பயந்து என்ன செஞ்சாராம்? நல்லா கவனிக்கணும். என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட சோத்ரா தான் ஃபாதர் பாடுவார், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் மரணமாக இருக்க அடைக்கலம் புகுந்துடுவேன். எப்படிப்பட்ட பாடு! தொடக்க கடத்தில் இந்த பாட்டெலாம் அருமையாக, நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே, என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். ஆமேன். பாருங்க, அப்போ பயம் வந்த உடனே செய்த காரியம் கர்த்தரை தேடினார். அல்லேலூயா. ஒரு சில அந்த நாட்களில் ராஜாக்கள் பயம் வந்துச்சுன்னா வேற ராஜாவுடைய துணையை கேட்பான். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமாம், உங்கள் யுத்த வீரர்களை அனுப்பி வைங்க, நான் இவ்வளோ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன், கூலி பொருத்தி கொள்வாங்கன்னு சொல்லுவாங்க. சோத்திரை போல் உனப்பா சேக்கல் வெள்ளி தர்றேன், பொண்ணு தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கர்த்தரை தேடுகளுக்கு என்ன செஞ்சாராம்? நல்ல கவனிங்க. கர்த்தரை தேடுகளுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கன்னா யூதா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு என்ன சொன்னாராம்? அப்படி சொன்னதும் எல்லாரும் உபாசத்தை வந்து கூடுனாங்க. நம்ம சபையில் வெள்ளிக்கிழமை உபாசம்னு வச்சுருக்கோமே, தெரியுமா இருக்காது? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? இல்லை ஒரு தடையாவது வந்திருக்கீங்களா? உபவாச ஜெபம் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்க வாங்க. அல்லேலூயா. நாங்களும் வேலைக்கு போயிடுறோமே, எப்படி வர முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சோத்திரம் இந்த திருமண சமயத்துலையாவது வெள்ளி சனி ஞாயிறு இல்லை, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை பகல் உபவாச ஜெபம், சாயந்தரம் காத்திருப்பு ஜெபம் வந்து கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், லீவு போடுங்க ஒரு நாளைக்கு. சோத்திரம். எல்லா நாளும் நான் சொல்லலை,
போட்டு வந்து உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் ஜெயமாக்கி தருவார். ஹல்லேலூயா. ஆமாம், சில காரியங்களை நம்ம நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக வைராக்கியமாக சில காரியங்களை அர்ப்பணித்து செய்யணும். அப்போ தான் தேவன் அப்போ தடையில் இன்னைக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வாங்க, உபவாசத்தை ஜெபிக்கிறோம். 2 மணி நேரம் தான், 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஆவியில் நிறந்து கருத்தாக நல்லா ஜெப குறிப்பில் வைத்து நல்லா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அதிகாரத்தில் ஏதாவது ஒரு அதிகாரத்திலேருந்து சத்தியங்களை தியானித்து இப்படிலாம் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஒரு வேத தியானமாகவும் இருக்கும். சோத்திரம் சத்திய அறியக்கூடிய நல்ல வாய்ப்புகளாகவும் இருக்குது. அப்போ கர்த்தரை உருவம் போட்டு யூதாவங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படி ஜெபித்து அப்படி செயல்பட்டதுனால என்ன நடந்ததுன்றது நீங்கள் பார்க்கலாம். சோத்திரம். அந்த 3 கூட்டத்தாரும் அவர்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க, வெட்டுண்டு மடிஞ்சு போனாங்க. நமக்கு விரோதமாக எழும்புறவங்க சோத்திரம் செயலிட்டு போக கர்த்தரால் உபவாச ஜபத்தினால முடியும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, பல விதமத்தில் பொறாமையினால் நம்ம மேலே எரிச்சல், பொறாமை, கோபம், சோத்திரம், கெட்ட எண்ணத்தோடு கூட பல விதமான தீமையான காரியங்களை சோத்திரம் மனுஷர்கள் செய்யும்போது இதிலேருந்து தப்பிக்கணும்னா சோத்திரம் சாதா ஜபம் பத்தாது, உபவாசித்து ஜபிக்க பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமாம், நல்ல பழையங்க ஒரு சோத்திர. ஆமாம், வாலிப பிள்ளைகள்லாம் சோத்திர என்னது 2 வேளையாவது உபவாசம் பண்ணுங்க. சோத்திரம். ஆமாம், எப்படியா நம்ம உபாசிக்கணுமா? வேதம் சொல்லுகிறது பற்றியெல்லாம் என்ன சொல்லுது? பரிசேர் சதுசேர் பார்க்கலாம் அவருடைய நீதியில் நம்முடைய நீதியே அதிகமாக இருக்கணும். அவனுடைய நீதி என்னது? வாரத்தில் 2 தரம். வாரத்தில் 2 தரம்னா 2 நாள் இல்லை, 2 தரம் தான். அப்போ நம்ம அதை விட கூடுதலாக 3 தரமோ 4 தரமோ இருக்கணும். அப்போ வாரத்தில் ஒரு 2 வேளை சோத்திரம் உபவாசித்து ஜெபிச்சோம்னா அது தேவனுடைய நீதியாகவும் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். வசனத்தின்படி சொல்கிறேன். சோத்திரம். ஆண்டவர் சொன்னதான் அது. சரி இப்போ நமக்கு நேரம் இல்லை. அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறீங்க, எப்படிங்க ஜபம் வந்து ஜபிக்கிறீங்க, உபவாசத்தோடு என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இப்போ வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் காலையில் நீங்கள் ஏதாவது டிஃபன் கூட பண்ணாமல் வந்து சாப்பிடாமல் வந்து ஆராதனையில் கலந்து கொண்டு திருவிருந்து எடுக்கிறீங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு சிறு பிள்ளைங்க, முடியாத பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க ஏதோ ஒரு டிஃபனுக்கு பசிக்குது அப்படி சாப்பிடணும் இது பண்ணுங்க. ஐயோ எனக்கு வந்து என்னது இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஒன்றும் ஆகாதுங்க. சுகர் ப்ரெஷர் யாருக்கு தான் இல்லை? சோத்திரம். ப்ரேயர் முடிஞ்சிட்டு போய் டீ குடிச்சிட்டு வாங்க, சக்கரை போட்டு டீ குடிச்சிட்டு வந்து, இல்லை டீயோ உங்களுக்கு பிடிச்ச காப்பியோ குடிச்சிட்டு வந்து சோத்திரம் என்ன பண்ணுங்க, நல்ல ஆராதனை கலந்து கொண்டு சோத்திரம் திருவிருந்து பந்தியில் பங்கெடுத்துட்டு போய் டிஃபன் சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. போய் வீட்டுக்கு போனோடனே சாப்பிடுங்க. ஆனால் இது நீங்கள் நல்ல ஒரு பழக்கத்தை சொல்கிறேன். இது பொதுவாக திருவனத்துக்கு மட்டும் இல்லை, நாங்கள் பழகின எங்களை கற்றுக் கொடுத்தவங்க சோத்திரம் காலையில் ஆராதனைக்கு வர்றீங்களா, டீ மட்டும் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி தான் பழக்கி கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லாதுன்னா உங்களுக்கு பழகி கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் செய்வீங்களா? சோத்திரம். உங்களுக்கு யார் எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்கானான்னு தெரில. ஐயோ பசி தாங்க முடியாதுங்க, கப்பன்னு எப்படி இருக்கான், பசிக்குமா? ஆமாம், சில ஒரு கப்பன்னு பசிக்குமா? ஆமாம். எப்படி அப்போ உபவாசம் எடுக்கிற கஷ்டம். இந்த கப்பன்னு பசிக்கிற ஆளுகள்லாம் ஐயோ எனக்கெல்லாம் பசி தாங்க மாட்டாங்க. ஐயோ சொல்கிறது பார்க்க நம்ம பசி தாங்க மாட்டோம். அது சின்ன குழந்தைகள்லாம் பசி தாங்காமல் அழுகுங்க, அது வேறு விஷயம். அது அப்படி தான் இருக்கும். இங்கே சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, அது கதை வேறு. நம்ம பசி தாங்கலாம்ல, பசி தாங்கி பழகிக்கணுமா இல்லையா? சோத்துரும். ஆமாம், இங்கே எவ்வளோ பேர் கொஞ்சம் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்போ இதில் சில காரியங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. வீட்டில் போய் என்ன பண்ணுங்க? ஆமாம், சோத்திரம். திருவிருந்து முடிஞ்சு போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஜெபம் பண்ணி முடிப்போமா? ஜெபம் பண்ணி இந்த திருவிருந்து பந்திக்கு போவோம். ஹல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் முழங்கால் போடுங்க. சோத்திரம். எழுந்து நிற்கிறலாம் நின்று கொள்ளுங்க. சோத்திரம். கர்த்தரை எப்படி தேடணும்? வேதம் சொல்கிற யோசபாத் கர்த்தரை தேடி நான் அவனுக்கு கர்த்தர் சோத்திர தன்னுடைய தேவனுடைய அந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த யோசபாத்தை குறித்து கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாய் தாவீது முன்னாட்கள் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி
இஸ்ரவேலுடைய செய்யின்படி நடக்கல, அவருடைய ஆண்டவருடைய கற்பனையின்படியே நடந்து கொண்டான். சோத்திரம். ஆகவே அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனவும் மிகுதியாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் எப்படி தேடணுமா? வேதம் சொல்கிறது குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். கர்த்தர் சோத்திரம். ரெண்டாவதாக கர்த்தரை நியாயமானபடி தேட வேண்டும். மூணாவது கர்த்தரை முழு இதயத்தோடு தேட வேண்டும். நாலாவது கர்த்தரை கண்டடை சமயத்தில் தேட வேண்டும். ஐந்தாவது ஜபத்தோடும் உபவாசத்தோடும் நாம் தேடுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருங்க.